सद्गुरुस्वामिनः जय। सीताकान्तस्मरणे जय जय राम राम आञ्जनेयस्वामिनः जय. வசந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் முருகப்பெருமானுடைய சரித்திரம், ராமன், முருகன், அம்பாள், பரமேஸ்வரன் எல்லாரும் ஒன்றுன்னு நேற்றுக்கு பார்த்தோம். எப்படி ஒன்றுங்கிறத ரொம்ப அழகாக பகவத் பாதாள் வர்ணிச்சிருந்தாள்ன்ற விஷயங்கள் எல்லாம் அனுபவித்தோம். அந்த ரீதியில் ராமாயணத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கக்கூடிய குமார சம்பவம், அந்த குமார சம்பவத்தை போன முத்துக்குமரனுடைய உபன்யாசத்தில் சுவாமிநாத்தேன பரிபாலித்தோகம் என்ற கிருதியில் எப்படியெல்லாம் பரமேஸ்வரன் அம்பாளை தடுத்து ஆட்கொள்கிறார், அதற்காக எப்படி அவருடைய அம்பாளுடைய தபஸ் எல்லாத்தையும் பரீட்சை பண்ணக்கூடிய ரீதியில் அனுகிரகம் பண்ணுறாங்கிற விஷயங்கள் எல்லாம் காளிதாசன் எப்படி வர்ணிச்சிருக்காங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னால், மேற்கொண்டு வாஸ்தவமாக குமார சம்பவம் என்ற புஸ்தகத்தில் முருகனுடைய உற்பத்தியை பற்றி காளிதாசன் சொல்லவே இல்லை. காளிதாசன் சொன்ன குமார சம்பவத்தில் சொல்லலை. அந்த விவாகத்தோட தம்பதிகள் அந்யோன்யமாக இருக்காங்கிற விஷயத்தோடு 8 சர்க்கத்தோடு பூர்த்தி பண்ணி விடுறார் காளிதாசன். அந்த விவாகத்துக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சரித்திரங்கள் எல்லாம் பார்த்துட்டு வரோம். எப்படி தீக்ஷிதர் தன்னுடைய கிருதியில் ஒரு அரைப்பதம் காப்பதம் சூக்ஷ்மமாக எப்படி இந்த சரித்திரங்கள்லாம் மனசில் வாங்கிட்டு சொல்கிறாருங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வரா பிருந்துமா. அந்த கிரமத்தில் மேற்கொண்டு குமார சம்பவம், விசேஷமாக காளிதாசனுடைய அனுபவம், ஒரு ஸ்லோகமும் அதில் இருக்கக்கூடிய அழகு, வர்ணிச்சிருக்கக்கூடிய ஒரு விதம், இப்படி எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிப்போம். தொடர்ந்து பிருந்தமாவுக்கு ஹரிப்பிரியா மாலை போட்டு மரியாதை பண்ணி மேற்கொண்டு முத்துக்குமரன் சிரவணம் பண்ணுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோ. जय सीताराम. जय श्री बृंदो गुरुदेवा. वागर्थाविव संप्रक्तौ वागर्थः प्रतिपत्तये जगतः पितरौ वंदे पार्वती परमेश्वरौ. இதுவும் காளிதாசன் ஸ்லோகம்தான். பார்வதி பரமேஸ்வரால் வாக்கு அர்த்தம், வேர்ட் அண்ட் மீனிங் எப்படி எப்போவுமே சேர்ந்துருக்குமோ, இது தனி அது தனின்னு பிரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபத்தை சிவசக்தி ஐக்கிய ரூபிணின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லக்கூடிய ஸ்வரூபம், சிவசக்தியா யுக்தோ அப்படின்னு சௌந்தர்ய லஹரியில் முதல் ஸ்லோகமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம், ரெண்டுத்தையுமே சேர்ந்து காளிதாசன் சொன்ன ஸ்லோகம். இதே அர்த்தத்தை வச்சுண்டு தீக்ஷிதர் பார்வதி பரமேஸ்வராலோட கல்யாண கோலத்தையும் ஒரு அழகாக ஒரு கீர்த்தனையில் வர்ணிச்சிருக்கார். அது குமார சம்பவத்தில் பார்வதி பரமேஸ்வரால் கல்யாணம் ஆனப்புறம் நம்ம அந்த கீர்த்தனையும் சைடில் அனுபவிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் எப்படி பார்வதி தபஸ் பண்ணுறா. ஃபைனலி பரமேஸ்வரன் வரார். ஆனால் அந்த சிவஸ்வரூபம் அந்த ஸ்வரூபத்தில் வரதில்லை. ஹீ கம்ஸ் டு டெஸ்ட் ஹர். எத்தனையோ திருவிளையாடல்களில் அதுவும் ஒரு திருவிளையாடல். அம்பாளுக்கே இவ்வளோ சோதனை. பரமேஸ்வரன் ஒரு பிரம்மச்சாரி ரூபத்தில் வரார், தபஸ்வி ரூபத்தில் வரார். நீ ஏன் தபஸ் பண்ணுறாயின்னு டைரெக்டாக முதல்ல கேட்காம அழகாக கேள்வியெல்லாம் கேட்குறார். உன்னோட தபஸ் எப்படி போயின்ட்டுருக்கு எல்லாம் கேட்டப்புறம் அதுக்கப்புறம் கேட்குறார். அதுக்கு அம்பாள் டைரெக்டாக பதில் சொல்கிறதில்லை, சఖி மூலமாக சொல்கிறா தான் யார், ஏன் இங்கே இருக்கேன்ட்டு. அதுக்கு மேலே
சிவன் பார்வதிட்ட அவரே கேட்குறார், சக்கி என்னெல்லாமோ சொன்னாலே, நீ சிவனை குறித்து தான் தபஸ் பண்ணின்னு இருக்கியே, அதெல்லாம் கரெக்டா உண்மையான்னு இன்னொரு வாட்டி ரீட்ரேட் பண்ணிக்கிறார். அம்பாள் மொள்ள ஆமாம் உண்மை அப்படின்னு சொன்னால் மித்தம் அக்ஷரங்கள். ஏன்னா அப்படி ரொம்ப பரிச்சயம் இல்லாத வாழ்ட்டெல்லாம், அதுவும் தபஸில் இருக்கும்போது நிறையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்த கேட்ட கேள்விக்கு பதிலை ரொம்ப அழகாக டிக்னிஃபைடாக சொல்லி முடிச்சுட்டா. சிவன் அதோட விடலை. ஓ அப்படியா, நல்ல ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். இல்லை, அடுத்த லெவல் அந்த டெஸ்ட். எப்போவுமே இந்த டெஸ்ட்டில் எப்போவுமே ஒவ்வொரு லெவலாக தாண்டிட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி அடுத்த லெவலில் அவர் ஆரம்பிக்கிறார். அதாஹவர்ணீ விதிதோ மகேஸ்வரः ததர்த்தினி த்வம் புனரேவ வர்த்தசே அமங்களாபியா சரதிம் விசிந்திய தம் தவானுவృத்திம் நச்ச கர்த்துமுத்ஸஹே. நான் இதை ஆமோதனம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு டினையலே தான். நோ, ஐ வில் நாட் அக்செப்டட். நச்ச கர்த்துமுத்ஸஹே. நீ இந்த தபஸ் பண்ணுற இதில் எனக்கு அதில் ஒரு திருப்தியோ ஒரு உற்சாகம் இல்லை. விதித்தோ மகேஸ்வரா, எனக்கு சிவனை பற்றி தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், உலகத்துக்கே தெரியும், ஏன் உனக்கே தெரியும். இவ்வளோ அர்த்தம் இருக்குது அந்த விதித்தோ மகேஸ்வரஹால். தட் இஸ் தெரிஞ்சுட்டும் நீ பண்ணுறியா தபஸ்? அங்கே தான் அந்த கேள்வி. என்னெல்லாம் சொல்லி சைக்கலாஜிக்கலி அம்பாவை கொஞ்சம் பிளாக் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாமோ, ஹீஸ் ட்ரைங். நீ எவ்வளோ, இதில் என்ன சூக்ஷ்மார்த்தம்னா, நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவருக்கு சுஷ்ரூஷை பண்ணின, காமதேவன் வந்தார், நீ உண்மையாக அன்போட அவருக்கு எவ்வளோ பண்ணின, அவர் அதை கண்டுக்கவே இல்லையே. ஒரே நிமிஷத்தில் காமனை எரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஹீ ஜஸ்ட் டர்ன்ட் ஹிஸ் ஃபேஸ் அட் யூ. வை டு யூ வாண்ட் டு கோ பிஹைண்ட் ஹிம்? அந்த மாதிரி கேட்குறார். உனக்கு தெரியும், அவரோட சுபாவம் தெரியும், உன்னோட இதே அலட்சியப்படுத்தினவர்கிட்ட திருப்பியும் நீ போவையா? அவஸ்து நிர்பந்தபரே கதம், அவஸ்து நிர்பந்தபரம், தட் இஸ் தனக்கு பொருத்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் ரொம்ப ஒரு ஈடுபாடு இருந்துட்டு அது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு நீ இருக்கே பாரு, அந்த ஆட்டிடியூட் சரியில்லைங்கிறார். அது எவ்வளோ அழகாக சொல்கிறார். திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் யூன்னு இங்கிலீஷில் சிம்பிளாக முடிச்சுடணும். சான்ஸ்கிரிட்டில் அவ்வளோ அழகான அவஸ்து, வஸ்துவே இல்லை, இட் இஸ் நாட் சூட்டபிள். நிர்பந்தன என்ன சம்டைம்ஸ் நம்ம கேட்போம், என்ன உனக்கு இப்போ நிர்பந்தமா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது மாதிரி. ஏன் யூஆர் ஸோ ஃபோக்கஸ்ட் ஆன் சம்திங் விச் இஸ் நாட் அட் ஆல் உனக்கு சூட்டபிளே ஆகலையே? ஏன்னா ஒவ்வொரு ரீசனாக சுவாமி ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறார் கவுண்டர். ஏன்னா சும்மா ஏதாவது சொன்னால் சரி வராதோ இல்லையோ, ஏங்கிறது சரி வராதுங்கிறது இவளுக்கு சொல்லி இவளுக்கு புரிய வைக்கணும்னு அவர் நினைக்கிற மாதிரி சொல்கிறார். தே கரோபி அயம் ஆமுக்த விவாக கௌதுகா கரேண சம்போர் வளையீகிருதாஹினः சஹிஷ்யதே தத் பிரதமாவலம்பனம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டே உனக்கு அடி வாங்குமே. மேடையில் நிற்கிற ஃபஸ்ட் டைம் சுவாமி பார்வதியும் கூட்டின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி பிரதமாவலம்பனம், கையை பிடிச்சு கொடுப்பா இல்லையா, ஃபஸ்ட் டைம் யூ வில் பி டச்சிங் த லார்ட். கை நீ இப்படி கொடுப்பாய், சுவாமி வாங்கிப்பார். அங்கே கான்ட்ராஸ்ட் நீயே யோசிச்சு பாரு. சர்வாலங்கார பூஷிதமாக அழகாக வளையெல்லாம் போட்டுண்டு, என்ன தங்க வளையல் ரத்ன வளையெல்லாம் போட்டுண்டு, ஆமுக்த விவாக கௌத்துகா, அந்த மங்களக்காப்பு நூல் கட்டுவாளோ இல்லையோ இந்த விரதத்தும் போது அழகாக இருக்கும் உன்னோட கை. கரேண சம்போஹோ, அவரோட கை எப்படி இருக்கும்? வளையீகிருதாஹினஹா, எடுத்து பார்த்தேன்னா பாம்பு சுற்றின்னு இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை யோசிச்சு நீயே யோசிச்சு பாரு அப்படிங்கிறார். இமேஜின், என்ன இப்படி இப்படியும் வச்சா ஒரு சம்மந்தமே இல்லாமல் இருக்குமே. அதுவும் திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் என்கவுண்டர், டைரக்ட் என்கவுண்டரே ஃபஸ்ட்டே இப்படி அடி வாங்கிறதே. கொஞ்சம் யோசி. இவ குவைட்டாக இருக்கா, ஒன்றுமே சொல்லலை. சரி, அடுத்த பாயிண்ட். त्वमेव तावत् परिचिन्तय स्वयं, நீயே யோசி. கதாச்சிதேதே யதி யோகமர்ஹதः, ஏதாவது அர்ஹதஹான டஸ் இட் டிசர்வ், சரி வராது. இது ரெண்டும் சேருமா? என்னது? வதூதுகூலம் கலஹம் சலக்ஷணம்
கஜாஜினம் ஷோணித பிந்து வர்ஷிச்ச. அடுத்தது இமேஜின் தட் சீன். ரெண்டு பேரும் நிற்கிறேன். நீயே இமேஜின் பண்ணி, பிக்சரைஸ் பண்ணி, விஷுவலைஸ் பண்ணி ஒரு வேர்ட் பிக்சர் போட்டுக்கோ மனசில் பார்வதிங்கிறார். நீ எப்படி இருப்பேனா, வது துக்கூலம், பட்டு வஸ்திரம், கலஹம்ச லக்ஷணம், பார்டர் கூடி சொல்கிறார் காளிதாசன். ஹம்ச பக்ஷிகள் வச்சு கோல்டன் பார்டர் இருக்கான். அம்பாள் கட்டிக்கிற பட்டு வஸ்திரத்தில் வெண்பட்டில் ஹம்ச பக்ஷி எம்ப்ராய்டரியோ அது என்ன வேணால் வச்சுக்கலாம், செக்வின் ஒர்க்காக என்ன ஒர்க் வேணால் வச்சுக்கலாம். அந்த காலத்தில் எல்லாமே இருந்திருக்கணும். ஒன்றுமில்லாத நம்மளுக்கே எவ்வளோ பேட்டர்ன்ஸ் எல்லாம் தோன்றுறது. நம்மளுக்கு தோன்ற பேட்டர்ன்ஸ் ஔச்சித்யம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம யோசிக்கிறதே இல்லை இந்த காலத்தில். ஒவ்வொருத்தா போட்டுக்கிற வஸ்திரங்கள் ஜாஸ்தி நம்ம சொல்லாமல் இருக்கிறது பெட்டர். அந்த காலத்தில் இருக்கிற அந்த கலஹம்ச லக்ஷணம் வதூதுகூலம். நீ அப்படி ஜக ஜக ஜாஜ்வல்யமாக இருப்ப. இவ்வளோ பெரிய பார்டர் ஹம்ச பக்ஷி எல்லாம் வச்சுண்டு சூப்பராக இருக்கும் உன்னோட கல்யாண பட்டு சாரி. இவர் என்ன உடுத்தின்னு இருக்கார்? கஜாஜினம். கஜம்னா யானை. கஜசம்ஹார மூர்த்தின்னு இருக்குது. ரொம்ப அழகான ஒரு க்ஷேத்திரம் வழுவூர்னு இருக்குது. மாயவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம். சுவாமிக்கு அஷ்டவீரட்டான க்ஷேத்திரங்கள்னு 8 க்ஷேத்திரங்கள் ரொம்ப விசேஷம். சிவனோட இதில் குரூப் க்ஷேத்திரங்கள் கொஞ்சம் நிறையவே இருக்குது. பஞ்சபூத க்ஷேத்திரங்கள், சப்த விட்டங்க க்ஷேத்திரங்கள், அஷ்டவீரட்டானம்னு இருக்குது. 7 விதமான சம்ஹாரங்களை பண்ணின ஒவ்வொரு இடத்துல. ஒரு இடத்துல காமதகனம், ஒரு இடத்துல அந்தகாசுரவதம். அது மாதிரி கஜாசுரனை சம்ஹாரம் பண்ணின இடம் வழுவூர். அங்கே அந்த மூர்த்தி கஜசம்ஹார மூர்த்தியும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் போய் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக அந்த காமிச்சு தருவா. ஒவ்வொன்றும் என்ன கையில் வச்சுட்டுருப்பார் சுவாமி. அழகாக அந்த ஆனத்தோலை இப்படி நன்னா அசுரனை சம்ஹாரம் பண்ணி ஆனத்தோலை எடுத்து தான் போத்திண்டு ஜம்னு ஒரு கால் தூக்கின்னு அந்த மூர்த்தி ரொம்ப விசேஷம். உற்சவ மூர்த்தி அங்கே ரொம்ப விசேஷம். வழுவூர் கஜசம்ஹார மூர்த்தின்னு தீட்சிதர் அவரை பற்றியும் பாடியிருக்கேன்ல. நம்மளுக்கு என்ன தெரிய போகிறது? அந்த இது மெஜஸ்டிக்காக இருக்கும். அந்த ஆங்கிளில் சொல்லலை. இங்கே சிவன் தன்னை பற்றி சொல்லிக்கிறார். கஜா அசுரனை கொண்டுட்டு அவர் என்ன அதை எடுத்து உடுத்தின்ட்டார். அந்த கஜாசுரன், அந்த எலிஃபெண்ட் ஸ்கின் இருக்குது இல்லையா, கஜாஜினம் ஷோணித்த பிந்து வர்ஷி, அதுலேருந்து அந்த ரத்தம் சொட்டர்தான். ஒரு கவின்னு வந்தாச்சுன்னா எல்லா விதமான ரசத்தையும் போர்ட்ரே பண்ணணும். ஸ்ருங்கார ரசம் பிரதானம் காவியங்களில். அது மாத்திரம் இருக்கக்கூடாது. பயம், பீபத்சம்னு ஒரு ரசம், டிஸ்கஸ்ட், அதையும் போர்ட்ரே பண்ணணும். எப்படி சும்மா யானத்தோல் போர்த்தின்னு இருக்கான்னு சொன்னால் நம்மளுக்கு ஒன்றும் தோணாது. அதனால் என்ன, சிவன் யானத்தோல், கிருத்திவாசன்னாலே அவனுக்கு பேர் யானத்தோல் தானே போத்தின்னு இருப்பார். அதில் என்னதுன்னு அதோட காளிதாசன் விடலை. ஷோணித்த பிந்து, ஷோணித்தன ரெட் ட்ராப்ஸ் ஆஃப் பிளட் அதில் சொட்டின்னு இருக்கும். நீ என்னென்னா வெண்பட்டு கோல்டன் ட்ரெஸ் உடுத்தின்னு இருப்பேன், அங்கே அவரை பிடித்தின்னு. எப்படி இருக்குது கம்பேரிஷன்? பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கும் அம்பாள் பேசாமல் இருந்தா. என்ன ஒரு பொறுமை பாருங்க. அடுத்த பாயிண்ட், சதுஷ்க புஷ்ப பிரகாராவகீர்ணயோ பரோபி கோ நாம தவானுமன்யதே அலக்தகாங்கானி பதானி பாதயோः விகீர்ணகேஷாசு பரேத பூமிஷு. கை சொன்னாரோலி. அடுத்தது கால். உன் கால் மிருதுவான கால் எங்கே நடந்து பழகியிருக்குன்னா ஹிமவானோட மாளிகையில் நடந்து பழகியிருக்கு அம்பாலோட கால். எப்படிப்பட்ட மாளிகைனா சதுஷ்க புஷ்ப பிரகாராவ கீர்ணயோஹோ, பெரிய பெரிய விஸ்தாரமான ரூம்ஸ், ஃப்ளவர் கார்பெட். அவள் வெறும் தரையில் நடக்க மாட்டாள். ஃப்ளவர் கார்பெட் அப்படி தூவி இருக்கும். அதில் அழகாக நடந்து போவாய் நீ. உன் கால் கடியில் அந்த செவந்த இப்போல்லாம் அந்த அலக்கான்னு சொல்லுவோம், லேக், அழகாக அந்த காலில் பூசின்னு இருப்பேன். அது அந்த மிருதுவான அந்த கார்பெட் மேலே நடக்கும்போது அந்த காலோட இதுவே பதியுமாம். அந்த அளவுக்கு ஒரு மிருதுத்துவம் உன்னோட காலுக்கு.
அப்படிப்பட்ட கால். ஃபஸ்ட்டு வேர்டே இவர் என்ன சொல்லிடுறார், அந்த கால்னு சொல்லி சென்டென்ஸை முடிக்கல. பரோபி கோநாம தவானு மன்யத்தே, உன்னோட எனிமி கூடி உனக்கு இந்த லெவல் வரணும்னு நினைக்கவே மாட்டான். எப்படி என்ன லெவல்? அடுத்த சென்னதில் அலக்த காங்கானி பதானி, அந்த ஆலக்த ரசம்னு அந்த ரெட்டு கலர் டை பூச்சின்னு இருக்காள் அம்பாள் காலில். பேலஸில் நடந்த கால் இப்போ எங்கே நடக்கணும்? பாதையோகோ விகீர்ண கேஷாசு பரேத்த பூமிஷு, எவ்வளோ தூரம் அந்த பீபத்ச ரசத்தை ஏற்றலாமோ ஏத்தற. பரேத்த பூமிஷு, சிவன் வாசம் பண்ணுறதெல்லாம் ஸ்மசானத்தில், நீ பேலஸில் இருந்தவ. இந்த ஸ்மசானம்ங்கிறது விட்டுருக்கலாம், விடலை. விகீர்ண கேஷாசு, அந்த இறந்து போனவாளோட பாதி தலைமுடியெல்லாம் அங்கங்கே இருக்குமா, அதுதான் உனக்கு அங்கே கார்பெட்டாக இருக்கும். இங்கே எப்படி பூ விதவிதமான பூ கார்பெட்டோ அந்த மாதிரி இதில் நீ நடக்க வேண்டியிருக்குமே, உனக்கு இது தேவையா? உன்னோட எனிமி கூடி அதை விருப்பப்பட மாட்டானே, உனக்கு இது உனக்கு தேவையா? ஒன்றுத்துக்கு அப்படி சேர்த்துக்கணும். அகெயின் பதிலே இல்லை. குவைட்டாக என்ன சொல்கிறது, புத்தா ஸ்டாச்சு மாதிரி அப்படியே குவைட்டாக நின்றுட்டுருக்கா, வித்தவுட் கெட்டிங் எனி ஃப்ளஸ்டர்ட் ஆர் ராசிங். அடுத்தது அவர் சொல்கிறார், அயுக்த ரூபம் கிமத பரம் வத. சரி, இதையாவது நான் இன்னும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. ரூபத்தை பாரு, அயுக்த ரூபம், ஒரு சேர்க்கையே இல்லை. திரிநேத்திர வக்ஷ சுலபம் தவாபியத் ஸ்தனத்வயேஸ்மின் ஹரிச்சந்தனாஸ்பதே பதம் சிதா பஸ்மரஜஸ் கரிஷ்யதி. நீ என்ன பூசின்னு பழகியிருக்க? நல்ல சந்தனம், வாசனையுள்ள சந்தனம், வாசனை திரவியங்கள் அப்படியெல்லாம் பூசிண்டு நீ குளிக்கணுன்னாலே அதில் குங்குமப்பூ போட்ட பாலில் தான் நீ குளிப்பாய். பின்னாடி அதெல்லாம் வரப்போகிறது. அம்பாலோட கல்யாணம் போது எப்படி தேவியை குளிப்பாட்டினாங்கிறதுக்கே எவ்வளோ திரவியங்கள். நம்மளோட இப்போ காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியே மூடி தள்ளி வச்சுடலாம், அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆர்கானிக் நேச்சுரல் காஸ்மெட்டிக்ஸ். நீ அப்படி குளித்து உடம்பு பூரா நீ வாசனை திரவியத்தோடு நிற்ப. அவர் எப்படி நிற்பார்? இந்த ஸ்மசானத்தில் இருக்கிற அந்த பஸ்மம் இருக்குது இல்லையா, சிதா பஸ்மத்தை பூசிட்டு நிற்பார். நீ என்ன போய் கிட்டக்க உட்காந்துண்டு தொட்டுண்டு என்ன தான் நீ பண்ண முடியும்? சரி வருமா உனக்கு? நான் சொல்கிறது உனக்கு புரியறதா? புரியறதோ இல்லையோ அப்படின்னு கேட்டுக்கிறார். இவ அகெயின் அம்பாள் ஒரு பதில் இல்லை. பொறுமை ரொம்ப ஜாஸ்தி. தபஸ் பண்ணும்போது பொறுமை ரொம்ப வேணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் ப்ரொவோக் பண்ணிட்டு இருப்பான். நம்ம என்ன தபஸ் என்ன பண்ணினாலும் எனிதிங் ப்ரொவோகேஷன்ஸ் நிறைய வரும். நம்ம எவ்வளோ தூரம் அதை சகிச்சுண்டு போகிறோங்கிறதும் ஒரு தபஸ். எவ்வளோ அளவுக்கு அப்புறம் சகிக்கவும் கூடாதுங்கிறதும் ஒரு தபஸ். யூ ஷுட் நாட் ஆல்வேஸ் பி டாலரண்ட். அழகாக ஒரு பஞ்சதந்திர கதைகளில் ஒரு கதை ரொம்ப நல்ல கதையாக வரும். ஒரு ஊரில் ஒரு பெரிய விஷநாகம் இருந்துதான். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த கதை. ஊரில் இருக்கிறவா எல்லாரும் பயப்படுவான் அந்த நாகத்தை கண்டு. எல்லாரையும் அது எப்போ பார்த்தாலும் சீரும் பெருசு ஒரு ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மரத்தில் அது வாழ்ந்துட்டுருக்கு. எல்லோரும் பயப்படுவான், அந்த சைடே போகமாட்டா. ஒரு வாட்டி ஒரு பெரிய ரிஷி, ஒரு மகான் வரார் அந்த பக்கம். எல்லோரும் சொல்கிறான் அந்த பாம்பு ரொம்ப இட் இஸ் டெரிஃபைங் ஆல் ஆஃப் அஸ், எங்களால் இங்கே இருக்கவே முடியல, அப்படி இப்படியே தான் பண்ணி. இவர் போய் அந்த பாம்புகிட்ட பேசி அதுக்கு புரிய வைக்கிற, நீ அனாவசியமாக நீ யாரையும் போய் கடிக்கவோ உன்னோட சுபாவத்தை காட்டவோ எல்லாம் இருக்கக்கூடாது. பாரு, நம்மளோட இது நம்ம பாட்டுக்கு இருக்கணும், லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்லாம் ஒரு டயலாக் அடிச்சுட்டு போகிறார். ஓ ஏதோ அந்த பாம்புக்கு நல்ல பாம்பு போல் இருக்குது, நல்ல புத்தி உள்ள பாம்பு, ஓ மகான் ஏதோ சொல்லியிருக்கார் நம்ம கேட்கலாம் அப்படின்ட்டு அது குவைட்டாக இருக்குது. அது யார் வந்தாலும் ரியாக்டே பண்ண மாட்டேங்கிறது. இட் இஸ் ஜஸ்ட் லிட்ரலி செத்த பாம்பு மாதிரி இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ என் ஊரில் இருக்கிறவா அந்த டெஃபினெட்லி பாய்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஆக்கம் ஆகிடுறது. ஓ இது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு என்ன பண்ணுறா, போகிறவா வரவாலாம் ஒரு கல் எடுத்து அடிச்சுட்டு போயிடுறா. ஹியூமன் சைக்காலஜி அதுதான். நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு கீழே இருக்கிறவா நம்மளை ரெசிஸ்ட் பண்ணாதவாளை நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு அழுத்த தோணும். அது ஐதர் த்ரூ வேர்ட்ஸ் ஆர் த்ரூ ஆக்ஷன்ஸ். அது சைக்கலாஜிக்கல். இது எல்லோரும் அடிக்கிறா. அது பேசாமல் அடி வாங்கிட்டு பேசாமல் எல்லாம் கல்லோட அடி, அது உடம்பு பூரா ரத்தம், பாட்டுக்கு பாதி சத்தாச்சு, அதுக்கு சாப்பிடவும் முடியல. 2 வாரம் பொறுத்து அந்த மகான் திருப்பியும் வரார். பார்த்தா அந்த பாம்பு பாதி ஜீவனோடு இருக்குது. என்னாச்சுன்னு கேட்குறார். இல்லை நீங்கள் தானே சொன்னேன் ஒன்றும் ரியாக்டே பண்ணப்படாது
அதனால் யார் என்ன பண்ணாலும் நான் பொறுத்துண்டேன்னார். அடாஷடே, பொறுமைங்கிற வார்த்தைக்கே உனக்கு அர்த்தம் சரியாக புரியல போல இருக்கு. நீ ஆயிட்டு போயிட்டு டோன்ட் ஹார்ம் அதர்ஸ், வேணும்ன்ட்டு ஹிம்சப்படுத்தாத. உன்னை அட்டாக் பண்ண வந்தால் நீ செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்லவே. நீ கடிக்க வேண்டான்னு சொன்னேன், ஓகே, சீரலாம்ல. யூ ஷுட் ஹவ் ப்ரொடெக்டட் யுவர் செல்ஃப். செல்ஃப் டிஃபென்ஸில் க்ஷமைக்கும் ஒரு அளவு இருக்குது. இட்ஸ் நாட் தட் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு பி, உனக்கு எங்கே உன்னை காப்பாற்றிக்கணுமோ யூ ஹேவ் டு ட்ரான்சென்ட் தட் க்ஷமா. ஸோ அது மாதிரி இங்கே பார்வதி க்ஷமையோடு இருக்கா. இன்னும் அவள் அந்த லெவல் டிகிரி ட்ரான்சென்டே பண்ணலை. அடுத்தது இன்னும் சொல்கிறார், சரி இவ எதுக்குமே மசிய மாட்டேங்கிறாளே, முதல்ல உனக்கு இன்னொரு அவமானமும் காத்துட்டே இருக்குது அப்படிங்கிறார். சரி, இவா 2 பேர் மாத்திரம் சொன்னால் சரி வராது, பாக்கி இந்த ஊர் ஜனங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இழுக்கலாமேன்னுட்டு, இயம் சதே அந்யா புரதோ விடம்பனா யதூடயா வாரணராஜஹார்யயா விலோக்ய விருத்தோக்ஷமதிஷ்டிதம் த்வயா மகாஜனஸ்மேர முகோ பவிஷ்யதி. ஊர்ஜனங்களெல்லாம் சிரிப்பா உன்னை பார்த்து. ஐ மீன் பிரின்சஸ்னால் ஓப்பனாக ரொம்ப சிரிக்க மாட்டா, ஆனால் அந்த ஒரு ஸ்கான்ஃபுல்லான ஒரு ஸ்மைல், ஒரு சர்க்காஸ்டிக் ஸ்மைல் வரும். எப்போ உனக்கு கல்யாணம் ஆகிறது இல்லையா, உன்னோட தகுதி, உன்னோட குலம், உன்னோட அழகு, உன்னோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்துக்கும் அவர் என்ன பண்ணணும், உன்னை அழகாக கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி கூட்டின்னு போனோம். ஒரு பெரிய, நீ யானையில் தான் உட்காந்து விளையாடியே பழகியிருக்க ஹிமாலயத்தில். அழகாக உன்னை ஒரு அழகாக ஆனை மேலே உட்காத்தி ஜம்முன்னு கூட்டின்னு போனால் ஆன் த ரோட்ஸ் அசாத்தியமாக இருக்கும் அந்த காட்சி. அவர் அப்படி கூட்டின்னு போவரா? விலோக்கிய விருத்தோக்ஷம் அதிஷ்டிதம் துவயா. கிழட்டு எருதை அவர்கிட்ட இருக்கிறது என்னது, ரொம்ப வயசான ஒரு காளை மாடு, அதுவும் கிழட்டு. அது மேலே உக்காத்தி நீங்கள் 2 ஊர்வலம் மாதிரி உன்னை கூட்டின்னு போவார். இது உனக்கு தேவையா? யோசிச்சு, த வே யூ சேஸ் திங்ஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்குமே ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டு தான், வேண்டான்னு தோணும், ஈஸியாக தோணும். அது ஒரு விஷுவலே இஸ் ஆக்சுவலி இந்த ரிஷப வாகன மூர்த்தி ரொம்ப விசேஷமான மூர்த்தி. சுவாமி நிறைய இடத்துல அப்படி தான் காட்சி அழகாக அம்பாளோட கொடுத்துருக்கார். அது அதோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். இங்கே எப்படி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் கொண்டு வர்றார், வயசான கிழட்டு. அது வேர்ட்ஸ் அப்படி இருக்குது, நான் போட்ட வேர்ட்ஸே இல்லை. விருத்த விருத்தோக்ஷம் அதிஷ்டிதம் துவயா. விருத்தானா ரொம்ப தொள்ளு கிழம். சரி, நல்லா ரோபஸ்ட்டாக அலங்காரம் பண்ண ஜம்முன்னு ஒரு மாடு இருந்தால் அது ஓகே. வெல்வெட்டெல்லாம் போட்டு அதுக்கு கோல்டன் இதெல்லாம் கட்டி வச்சா ஏறி உட்கார தோணும், ஓஹோ புதுசாக ஏதோ இருக்கேன்னு. இது பார்த்தாலே நம்ம ஏறினா அது விழுந்துரும் போல இருக்குது. நீங்கள் 2 பேர் வேறு ஏறி உட்காந்து ரோடில் இப்படி நடந்து போனால் எப்படி இருக்கும்? மகாஜனஸ் ஸ்மேரமுகோ பவிஷ்யத்தி. எல்லாரும் ரொம்ப வாய் விட்டு சிரிக்க மாட்டா, ஏன்னா ப்ரோட்டோகால்னு இருக்கோ இல்லையோ, ராஜகுமாரி போகிறா இருந்தாலும் மனசுக்குள்ளே சிரிச்சுட்டு குசு குசுன்னு பேசிட்டு ஒரு மாதிரி உன்னை பாப்பாளே, அது உனக்கு அவமானமாக இருக்காதா? யோசிச்சு பாரு. டு யூ நீட் திஸ்? தேவையா உனக்கு? அகெயின் பதில் இல்லை. ரொம்ப க்ஷமத அம்பாளுக்கு. சரி, உலக வழக்கத்தையே நான் சொல்கிறேன். வபுஹு விரூபாக்ஷமலக்ஷிதா ஜனிஹி திகம்பரத்வேன நிவேதிதம் வசு வரேஷு யத் பாலமிருகாக்ஷி மிருக்யதே ததஸ்தி கிம் வியஸ்தமபி த்ரிலோச்சனே. சாதாரணமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும்போது என்னெல்லாம் பார்ப்பான்னா, ஹேண்ட்ஸமாக இருக்கானா, ஆப்வியஸ்லி லுக்ஸ் டூ மேட்டர். என்ன குலம், என்ன கோத்திரம், என்ன குலம், அப்போ அசோசியேஷன்ஸ் எப்படி, என்ன வேலை, செல்வ செழிப்பு எப்படி, இதெல்லாம் தான் பார்ப்பா எல்லாரும் உலகத்தில். பார்த்தாலே இவர் விரூபாட்சராக இருக்கார். 3 கண்ணு நன்னாவா இருக்கும், 3 கண்ணு. அலக்ஷிதா ஜனிஹி, அவர் யாருன்னே தெரியாது. ஜனிஹினா பர்த், அவரோட பிறப்பேங்கிறது என்ன, யார் பெற்று போட்டா, யார் வளர்த்தா, எந்த குலத்தில் வந்தார், எதுவுமே தெரியாது.
பிக் ஜீரோ. அந்த பர்த் சார்ட் பார்த்தா ஒன்றுமே நோ டீட்டெயில்ஸ். பாவம், அவருக்கு பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் கிடைக்காது. பாவம், அவருக்கே கிடைக்காதுன்னா உனக்கும் கிடைக்காது. திகம்பரத்வேன நிவேதித்தம் வசு. சரி, அவருக்கு செல்வங்கள் எதாவது இருக்குன்னா உடுத்திக்க வஸ்திரம் கூட கிடையாது. அவருக்கு பேரே திகம்பரன். திகம்பரன்னா இட் மீன்ஸ் திக்குகள் தான் தனக்கு ட்ரெஸ். அப்படின்னா ட்ரெஸ் இல்லாதவர்னு ரொம்ப கிண்டலாக சொல்கிறார் இவர். பாலமிருகாட்சி, உன்னோட கண்ணு எப்படி இருக்குன்னா, பாலமிருகாட்சி இந்த குஞ்சு மான் இருக்கு இல்லையா, மான்குட்டி, அதோட கண் எப்படி இருக்கும், நல்லா நீண்டிருக்கும், இப்படி இப்படி பயத்தில் பார்த்துட்டே இருக்கும். ஆக்சுவலி பார்வதியோட தபஸ் பண்ணுற இதில் கூட அந்த வர்ணனை இருக்குது. உன்னோட கண்ணோட அழகு மான் எடுத்துட்டுதா, இல்லைன்னா மானோட கண்ணோட அழகு நீ எடுத்துட்டியா அப்படின்னு காளிதாசன் கேட்குறாரு. அவ்வளோ அழகாக இருக்கே, அந்த மானும் இப்படி இப்படி பார்க்குறது, நீயும் இப்படி இப்படி பார்க்குற, எது மான் எது நீன்னு தெரிய மாட்டேங்கிறது. அந்த மானுக்கு நீ புல் கொடுத்தும்போது அழகாக நீயும் உட்காந்து அந்த குஞ்சு மானுக்கெல்லாம் கொடுக்குற, மானோட மானா நீயும் கலந்து போயிடுறாய் அப்படின்லாம் வர்ணிக்கிறார் தபஸில். வரேஷியத்து பாலமிருகாட்சி மிருகியத்தை ததஸ்திக்கிம் வியஸ்தமபி திரிலோச்சனை. 3 கண்ணு வேறங்கிறது 2 வாட்டி சொல்கிறார். ஒரு அங்கம் கம்மியானாலும் உடம்பில் அது சாமுத்திரிகா லட்சணம் கிடையாது, ஜாஸ்தியானாலும் கூடாது. பரவாயில்ல, ஒன்று தானே எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போட்டோம், நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த பர்ஃபெக்ஷன் ஆஃப் தி ஹியூமன் ஃபிகர் தேவையோ இல்லையோ. அம்பாள் அசைய மாட்டேங்கிறா. திருப்பியும் சொல்லி பார்த்தார். நிவர்த்தய அஸ்மாது அசதீப்சிதான் மனஹா. உன்னோட மனசை நீ இவ்வளோ கேப்பபிளாக தபஸ் பண்ணுறையே, உன்னோட மனசை நிவர்த்தைய அஸ்மாத், இதுலேருந்து இழுத்துடுமா. குவ தத் விதஸ்துவம் குவச்ச புண்ணிய லக்ஷணா. அகெயின் திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன், எவ்வளோ ஒரு இது. அதுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் சொல்கிறாருன்னா, ஒரு யாகம் நடக்கிற இடத்துல இந்த யூப்பம்னு இருக்குது, யூப்ப ஸ்தம்பம்னு இருக்குது. அந்த யாகத்துக்கு ஒரு ஸ்தம்பத்தை நட்டுவா, அதுக்கு பண்ணுற பூஜை. அதை போய் ஸ்மசானத்தில் இருக்க சூலத்துக்கு போய் பண்ணுவாளா பூஜையை. எப்படி இருக்குது நீ யோசிக்கிறது அப்படின்னு அவர் சொல்லி பார்க்குறார். கடைசியில் இவ்வளோ சொன்னப்புறம் அம்பாள்கிட்ட ரியாக்ஷன் வருது. பாவம், அவர் போட்ட எஃபர்ட்டுக்கு கொஞ்சமாவது. இதி த்விஜாதௌ பிரதிகூலவாதினி பிரவேபமானாதர லக்ஷ்யகோபயா விகுஞ்சித ப்ரூலதமாஹிதே தயா விலோச்சனே திரியக் உபாந்தலோஹிதே. கோபம் வந்துவிடுத்தாம் அம்பாளுக்கு அட்லாஸ்ட். இப்போ அது வந்ததே. பிரதிகூலவாதினி, அவர் உல்டா புல்ட்டாவே சொல்லிகிட்டே போகிறார். நடுங்க ஆரம்பித்தா கோபத்தில். ஷி ஸ்டார்டட் பிரவேபமானா, உதடு நடுங்க ஆரம்பிச்சது. கோபத்தில் துடிச்சுன்னு இருக்கா. 2 புருவமும் விகுஞ்சித ப்ரூலதம் ஆஹிதே தயா விலோச்சனை, கண்ணெல்லாம் செவந்து போயிடுத்தான் கோபத்தில். அப்புறம் அம்பாள் பேச ஆரம்பிக்கிறா. உவாச்சேனம் பரமார்த்ததோ ஹரம் ந வேத்சி நூனம் எதை ஏவ மாத்தமாம். எடுக்கிற நீ சொன்னது இருக்கு இல்லையா, நீ வாஸ்தவமாக சிவனை புரிஞ்சிக்கவே இல்லை. அப்படி தான் அந்த டோனில் ஆரம்பிக்கிற. உவாச்ச சேனம், இதெல்லாம் சொல்கிறையே, பேத்திருக்கிய நீ. பரமார்த்தத்தோ ஹரம்னு வேத்சி, நீ சிவனை நீ புரிஞ்சிக்கவே இல்லை, அதனால தான் நீ இப்படியெல்லாம் பேத்துறாய். ஏன்னா அது காளிதாசன் சொல்கிறார், ரொம்ப முக்கியமான ஒரு லைன். அலோக சாமானியம் அச்சிந்திய ஹேத்துக்கம் த்விஷந்தி மந்தாஹா சரிதம் மகாத்மனாம். இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் ரெலவெண்ட் ஈவன் டுடே. சரிதம் மகாத்மனான், மகான்களை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அலோக சாமானியம், அவள் அந்த லோகத்தோடு இதுக்கு பேராஃபெர்னேலியா அந்த பேராமீட்டர்ஸ்க்கு கட்டுப்படவே மாட்டா. கட்டுப்படுற மாதிரி இருப்பா, ஆனால் மாட்டா. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அலௌகிகமாக இருக்குங்கிறார். அலோக சாமானியம் அச்சிந்திய ஹேத்துக்கம்.
அவள் ஒரு விஷயம் பண்ணுறான்னா அவள் ஏன் பண்ணுறாங்கிறது உன்னால் டெஃபினட்டாக புரிஞ்சிக்கவே முடியாது. அது என்னவா இருக்கட்டேன், எவ்ரி லிட்டில் ஆக்ட் ஆஃப் தேர்ஸ், அது சின்னதோ பெருசோ ஹூஎவர் இட் இஸ். நம்ம எப்போவுமே அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, குருட்ட போனாலுமே நம்மளுக்கு என்னென்னா நம்மளோட அந்த அனாலிட்டிக்கல் பிரெயின் எப்போ நம்மளுக்கு அடங்குறதோ அப்போ தான் கொஞ்சமாவது கிரேஸ் கிடைக்கும். மனசு புத்தி ரெண்டும் இருக்கு. மனசை குருட்ட அர்ப்பணம் பண்ணணும், தட் இஸ் யுவர் எமோஷ்னல் பார்ட். புத்தி தட் இஸ் ஈவன் உன்னோட சத்ரு அதுதான். ஏன்னா நம்ம கண்டிஷன் டு ஒர்க் ஆன் அவர் இன்டெலெக்ட். எல்லாமே நம்ம இன்டெலெக்சுவலாக தான் அனலைஸ் பண்ணுவோம். அவர் அப்படி சொன்னாரே, அதே அப்படி சொன்னார், அது சரி வராதே, உடனே யுவர் மைண்ட் அண்ட் புத்தி வில் ரிபெல். யூ வில் கீப் ஆன் அனலைசிங் ஹிம். அது மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிறவாளே அனலைஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே காளிதாசன் சொல்கிறார், அச்சிந்திய ஹேத்துக்கம், எவ்ரி திங் தட் இஸ் ரிலேட்டட் டு அ மகான். அவரோட பர்சனல் சரித்திரம் மாத்திரம் இல்லை, சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே மந்தாக அவளுக்கு புரியாது. நீயும் மந்தனுங்கிறது சொல்ல வரா. த்விஷந்தி, துவேஷம் பண்ணிகிட்டே இருப்பா, குற்றம் சொல்லிகிட்டே இருப்பா. அந்த காலத்திலே இருந்திருக்கு போல இருக்கு. அலோக சாமானியம் அச்சிந்திய ஹேத்துக்கம் த்விஷந்தி மந்தாஸ் சரித்தம் மகாத்மனாம். ஆனால் தான் நீ இப்படியெல்லாம் பேத்துற அப்படின்னா அவரோட கிரேட்னஸ் யாராலே சொல்ல முடியாது அப்படின்னு ஆரம்பித்து இவர் சொன்ன இவ்வளோ ஸ்லோகங்களில் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் ஒரு பாயிண்ட் சொன்னாரோ இல்லையோ, அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கவுண்டர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமாக சொல்லிட்டு வர அம்பாள். அந்த ஒரு ரொம்ப நன்னா இருக்கும் அந்த கவுண்டர். நீ என்ன சொன்னியே, என்ன சொன்ன, நீன்னு சொல்லலை, நீங்களும் என்ன சொன்னலே, ஆடை அவர் என்னத்தையோ உடுத்தின்னு இருக்கார், அவர் என்னத்தையோ போட்டு பாம்பை போட்டுருக்கார், வாசன திரவியங்கள்லாம் போட மாட்டேங்கிறார், என்னெல்லாமோ கம்பேரிஷன் இந்த 3 விஷயங்கள் வச்சுன்னு சொன்னையே. பிபத் பிரதீகார பரேண மங்களம் நிஷேவியதே பூத்திம் உத்சுகேனவா ஜகச்சரணஸ்ய நிராசிஷசதா கிமேபிஹி ஆசோபஹதாத்மவிருத்திபிஹி. நீ சொன்ன இந்த 3 ஐட்டம் எல்லாம் இருக்கே, சாதாரண மனுஷால் அவள் அதை போட்டுப்பா. ஒன்று, தன்னோட குறைகளெல்லாம் மறைக்கணும்னா அதுதான் வேணும். இப்போது நம்ம எல்லோரும் மேக்கப் போட்டுக்கிறோம். நம்ம எல்லோரும்னு நான் நம்மளை சொல்லலை, ஜென்ரலி உலகத்தில் ஒவ்வொருத்தான் மேக்கப் இல்லாமல் பவுடர் இல்லாமல் காலங்காலத்தால் தூங்கி எழுந்திருக்கும்போது அவள் ஃபேஸை பாருங்க, அதுதான் ஒரிஜினல் ஸ்வரூபம். ஸோ தன்னோட இதில் ஃப்ளாஸ் எல்லாம் மறைக்கிறதுக்கு யூ ஆர் ப்ரெசென்டிங் யுவர் பெஸ்ட்டு ரூபம் டு தி வேர்ல்டு. அதுக்கு தான் மேக்கப், அலங்காரம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆடை அணையெல்லாம் சொன்னியே, அதெல்லாம் ஒரு ஆசை இருந்தால் அதெல்லாம் போட்டுப்பா. மனசில் ஒரு ஆசை இருந்தால் அதெல்லாம் போட்டுப்பா. தன்னோட குறைகளை மறைக்க அதெல்லாம் போட்டுப்பா. ஆனால் என்னோட பரமசிவன் எப்படி தெரியுமா, ஜகத் சரணஸ்ய, ஜகத்துக்கே சரணம் அவர் தான். நிராசிஷா, ஒரு 1 லிட்டில் பிட் ஆஃப் ஆசைங்கிறதே அவர் மனசில் கிடையாது. எவ்வளோ தூரம் பார்வதி புரிஞ்சுட்டுருக்கா சிவனை. ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் சொன்னதே என்ன, நீ அவ்வளோ தூரம் அவர் ஆசைப்பட்ட, அவர் படவே இல்லை, அலட்சியப்படுத்திட்டு போனார், காமதேவனை எரிச்சார்லாம், இன்னர் இது வச்சுன்னு சொன்னையோ இல்லையோ. எனக்கு தெரியும் அவரை பற்றி, அவரோட மனசு எப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஜகத் சரணஸ்ய நிராசிஷா, அவருக்கு டிசைர்ஸ் இல்லை. டிசைர்ஸ் இருந்தால் தானே ஹீ வில் வாண்ட் டு ட்ரெஸ் அண்ட் ப்ரெசென்ட் ஹிம்செல்ஃப் டு த வேர்ல்டு. அவசியமே இல்லை அவருக்கு. மேபிஹி, இந்த வஸ்துக்கள்னால என்ன தான், there is nothing for him to attain. அண்ட் இன்னொன்று, இந்த வஸ்துக்கள் எல்லாம் மற்றவா ஏன் போட்டுக்கிறோம்னா they also increase the desires. இப்போ ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல சாரியே வாங்குகிறோம் வச்சுக்கோங்க, அங்கே போனால் இன்னொன்று பார்ப்போம், இது நல்லா இருக்கேன்னு அங்கே போக தோணும். இல்லை அவள் அந்த லேடி அது ஒன்று எடுத்து பார்த்துட்டு இருக்காளே, அது நல்லா இருக்கும், அது கீழே வைக்கிறாளான்னே பார்த்துட்டுருப்போம். அது செயின் ரியாக்ஷன் மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம தூண்டி 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 இந்த செயின் ரியாக்ஷனுங்கிறது தான் மாயை.
அது எப்படி மாயை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா, எப்படி நம்மளை அப்படியே வலையில் இழுத்துட்டு போகிறதுனா, இப்போ நம்ம எல்லோரும் மொபைல் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று அந்த சர்ச் என்ஜினில் ஃபீட் பண்ணி பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன். எனி டாபிக், வாட் எவர் எனி ஒன் சீஸ், யோகானே இருக்கட்டும், சம்திங், அதுதான் இப்போ எல்லோரும் நிறைய பார்க்குறோமே, யோகிக் ப்ரீத்திங் அந்த மாதிரி என்னாவது ஒன்று போட்டு ஒரு வீடியோ பார்ப்பேன். அவள் என்னெல்லாமோ சொல்லி தருவா, அந்த ப்ரீத்திங், இந்த ப்ரீத்திங், இந்த ப்ரீத்திங், அது இதுன்னு என்னெல்லாமோ இருக்கும். அது பார்க்கலாமா, நல்லா இருக்குது போல இருக்குது, என்னத்தையும் பண்ணி எங்கேயாவது வாயு தான் பிடிச்சிக்கும் உடம்புல. அப்புறம் அதுக்கு தேடின்னு போனோம். நெக்ஸ்ட் டே என்ன தோணும், வாசனை இழுக்கும். இல்லை இவர் பெரிய யோக குரு, அவரோட வெப்சைட்டில் பார்க்கலாமே என்ன சொல்லியிருக்கார். நான் அப்படி யோகாங்கிறது ஒரு இது தான், ஏன்னா எனி திங் இஸ் தேர்னோ. இப்போ ஷாப்பிங்லேருந்து நம்மளுக்கு செல்ஃபோனில் இருக்கோ இல்லையோ அதுக்கு போவோம். தேர்ட் டேலேருந்து நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேருந்து பாப்பப் ஆகும் ஒன்று, திஸ் மே இன்ட்ரெஸ்ட் யூ, திஸ் மே இன்ட்ரெஸ்ட் யூ, திஸ் மே இன்ட்ரெஸ்ட் யூன்னு ஒன்றுன்னா அதுவே எக்கச்சக்கமாக வீடியோஸ் காமிச்சுட்டே இருக்கும். நம்ம தெரியறதுக்கு முன்னாடி அதிலே ஸ்க்ரால் பண்ணி முங்கி போயிடுவோம். அதுதான் மாயை. தெரியாமல் நம்மளை அப்படி இழுக்கும். நம்ம ஆசைப்பட்டுட்டு போனது ஏதோ ஒரு வஸ்து தான், ஏதோ ஒன்று பார்க்கணும், ஏதோ ஒரு மினிமல் நம்மளுக்கு அந்த நீடு என்னன்னு தான் இருக்கும். அது அப்படி இல்லை, கொடுத்துட்டே இருக்கும். கொடுக்க கொடுக்க நம்மளுக்கு டெம்டேஷன் தான் ஜாஸ்தியாகும். இதில் ஏதோ இருக்கும் போல இருக்கே, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, நம்ம பார்க்கணும், இது பார்க்கணும், இல்லைன்னா இது. ஸோ தட் இஸ் ஹவ் யுவர் மைண்ட் கோஸ் டவுன் அண்ட் டவுன் அண்ட் டவுன் அண்ட் டவுன் இன்டு த மாயை. நம்ம போய் விழுந்து முங்கின்னு இருக்கோங்கிறது தெரியாத அளவுக்கு முங்குவோம். முன்னாடி இட் யூஸ் டு பி ஒன்லி தி டிவி. இப்போ டிவி கூட கொஞ்சம் அடங்கிடுத்து போல இருக்குது, எல்லார் கையிலேயே இருக்கே டிவி. அதனால் அந்த ஸ்க்ரீன் டிவி அவசியம் இல்லை, அதுவே தேவையோ தோன்றுறது. ஏன்னா அது அந்த பர்டிகுலர் டைமில் போட்டால் தான் அந்த சீரியல் வரும். இப்போ அப்படி இல்லை, ஆன்லைன் ஆப்ஷன்ஸ். நீ அந்த சீரியல் மிஸ் பண்ணாலும் அப்புறம் கேட்சப் பண்ணிக்கலாம், கேட்சப் யுவர் ஃபேவரட் எபிசோட் ஆன் திஸ் அப்படின்னு வரும். எப்படியெல்லாம் மாயை நம்மளை நல்ல விஷயத்துலேருந்து இழுக்கிறது பாருங்க. இன்னொன்று சொன்னீங்க நீ, அகிஞ்சனஹா சன் பிரபவஹா ச சம்பதாம் திரிலோகநாதஹ பித்ருசத்மகோச்சரஹ ச பீமரூபஹ சிவ இத்யுதீரியதே ந சந்தி யாதார்த்திய விதப் பினாக்கினஹ. அவர் எப்படிப்பட்டவர், அவரோட ஒரிஜினல் ஸ்வரூபம் என்னங்கிறது இன்ன வரைக்கும் யாராலையும் தெரியாது. அதனால தானே விஷ்ணுவும் பிரம்மாவுமே தேடி இருக்கான் அந்த ஸ்வரூபத்தை. சும்மாவா தேடினா, வெறும் ஒரு காலம் ஆஃப் லைட் நின்றுது, தேடுறா கீழே தேடுறா, இன்ன வரைக்கும் தேடின்னு இருக்கா, அவர் யாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அவர். அகிஞ்சனஹா, நீ என்ன சொன்ன, ஒரு பைசா அவர்கிட்ட கிடையாது, சத்தியம்தான், பைசா கிடையாது தான். ஆனால் பிரபவஹா ச சம்பதாம் திரிலோகநாதஹா, அவர் நினச்சார்னா செல்வத்தை வாரி கொடுக்க முடியும். ஏன், குபேரனுமே அவரை சிவபூஜை பண்ணி தான் அவருக்கு செல்வமே வந்தது. வந்த செல்வம் ராவணன் எடுத்துட்டு போனப்புறம் திருப்பியும் சிவபூஜை பண்ணி, இன்னும் அந்த பூஜை பண்ணின க்ஷேத்திரம் இருக்குது. தட் இஸ் கால்ட் கீழ்வெலூர். திருவாரூர் பக்கத்தில் 1 hour or so ஃப்ரம் தட், திருவாரூர் நாகப்பட்டினம் ரூட்டில் கீழ்வெலூர்னு இருக்குது. குபேரன் பூஜை பண்ணினார் அந்த இடத்துல. அக்ஷயலிங்கேஸ்வரர்னு பேர் அந்த சிவனுக்கு. தீட்சிதர் ரொம்ப அசாத்தியமான ஒரு கீர்த்தனை அதில் அங்கே பண்ணியிருக்கார், அக்ஷயலிங்க விபோ. தீட்சிதர் தெரிஞ்சவா யாரும் அந்த கீர்த்தனை தெரியாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த கீர்த்தனையை பின்னாடி ஒரு இன்சிடெண்ட்டே இருக்குது, அது வந்ததுனால அது சொல்கிறேன். தீட்சிதர் நிறைய இடங்களுக்கு போய் கீர்த்தனை பாடுவர். இந்த இடத்துல வந்தப்போ என்னாச்சு, பூஜையெல்லாம் முடிஞ்சு சந்நிதி சாத்தி கோவில் குருக்கள் வெளியில் வந்துட்டுருக்க பூட்டிட்டார். தீட்சிதர் கேட்டார், அப்போல்லாம் ட்ராவலே ரொம்ப கஷ்டம், எப்படி தான் அவர் போனார் இவ்வளோ க்ஷேத்திரங்களுக்கு தர்ஷனம். ஏன்னா இது விட்டால் அப்புறம் எப்போ அடுத்த நெக்ஸ்ட் டேவா எப்படி தர்ஷனம், அப்போல்லாம் இங்கே வசதி கிடையாது. இன்னும் அந்த கோவில் அந்த ஏரியா பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி லோன்லியாக தான் இருக்கும், ரொம்பலாம் அங்கே தங்குற மாதிரி. இது இப்போ கூட அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஏரியா. அவர் சொல்கிறார், இல்லை பூட்டியாச்சு, இப்போ பூட்டின சந்நிதியெல்லாம் திருப்பி திறக்க முடியாது அப்படின்னு.
அப்போ தீட்சிதர் அந்த இடத்துல ஒரு கீர்த்தனை பாடுறார். அக்ஷயலிங்க விபோ அக்ஷயலிங்க விபோ ஸ்வயம் போ அக்ஷயலிங்க விபோ ஸ்வயம் போ அகிலாண்ட கோட்டி பிரபோ பாஹி சம்போ அகிலாண்ட கோட்டி பிரபோ பாஹி சம்போ அக்ஷயலிங்க விபோ. பெரிய கீர்த்தனை அது. பிருந்து அவசரம் கொடுத்தா அது இன்னொரு நாளைக்கு அனுபவிக்கலாம். நிறைய விஷயங்கள் அதில். பாடி முடிச்சார், சந்நிதி தானாக திறந்தது. பெரிய கீர்த்தனை, அசாத்தியமாக இருக்கும். என்ன ஆச்சரியம்னா, பர்சனலி தீட்சிதரோடது ரிசர்ச் பண்ணின்னு இருக்கும்போது நிறைய க்ஷேத்திரங்களுக்கு போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது. அப்போ இவ்வளோ மெச்சூரிட்டி கிடையாது. என்ன கீர்த்தனைன்னு ரஃபாக பார்த்து நிறைய கீர்த்தனைகள் அப்போ பாட கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தேன். பாடம் ஆயிருக்கலை. இந்த க்ஷேத்திரம் விட்டு போச்சு. அன்னைக்கு போனப்போ இட் வாஸ் ஆல்ரெடி 9 o'clock. அதனால் இதே மாதிரி கோவில் சாத்தியாச்சு, தர்ஷனம் கிடைக்கல. நான் சொல்கிறது வந்து மேபி 20-25 years பேக். அன்னைக்கு மனசில் ஒரு ஏக்கம் வந்தது. அது என்னோ சரிதான், நான் என்ன தீட்சிதரா, நான் பாடி இது சந்நிதி திறக்கவா போகிறது. முதல்ல அந்த கிருத்தியே தெரியாது. அப்போ அந்த கீர்த்தனை எடுத்துட்டல. சரி, ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் இருந்தது, வேர்ட்ஸ் மாத்திரம் பாடி ஒரு நமஸ்காரத்தை பண்ணி வந்தாச்சு. நீ எப்போ தர்ஷனம் கொடுக்குறையோ கொடுத்துக்கோ அப்படின்னு சைல்டிஷாக தான் சொன்னேன். இட் வாஸ் நாட் அவுட் ஆஃப் பக்தி. ஐ ஷுட் பி வெரி ஃப்ராங்க். அப்போல்லாம் அந்த ரிசர்ச் மென்டாலிட்டி, அனாலிட்டிக்கல் மென்டாலிட்டி ஜாஸ்தியோ இல்லையோ, அது எப்போ அந்த ஆஸ் ஐ ஆல்வேஸ் அனுபவத்தில் தான் அது புரியும். அனாலிட்டிக்கல்னு போயாச்சுனாலே உங்கள் பக்தி போயிடும். ஆனால் தானோ என்னமோ அப்போ கொடுக்காத தர்ஷனத்தில் ஈட லாஸ்ட் மந்த் கொடுத்தார். இதே மாதிரி போய் நிற்கக்கூடிய சந்தர்ப்பம். கிரில் கேட் சாத்தியிருந்தார். ஆனால் சுவாமி தெரிஞ்சார். ஏன்னா ஒரு குருக்கள் தான் இருந்தார் பாவம். அவர் இங்கேக்கும் அங்கேக்கும் அலைஞ்சிட்டு இருந்தார். அம்பாள் சன்னதிக்கு இங்கேக்கும் ஒவ்வொரு கோவிலும் அவ்வளோ பெருசு ஏறி இறங்கவே. இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துன்னு போயிருந்தேன் பிளான்டாக. என்ன பியூட்டி என்னென்னா, அந்த கீர்த்தனை எங்கள் குரு லாஸ்ட் இயர் தான் கற்றுக் கொடுத்தா எங்களுக்கு. அது கற்றுண்டதுலேருந்து ஒரு ஆர்வம், எப்படியாவது பார்க்கணும் அக்ஷயலிங்கேஸ்வரர்ன்ட்டு. அது ஹவு இட் இஸ் கோயிங் டு ஒர்க் அவுட்டுங்கிறது தெரியாது. ஏன்னா நான் ஜாஸ்தி அவ்வளோவா போகிறதில்ல வெளியிலன்னு எல்லாருக்கும் தெரியும். அது பை சான்ஸ் எங்கேயோ போய் எப்படியோ போய் அந்த ரூட்டில் போய் அந்த கீர்த்தனை ஜஸ்ட் எடுத்துன்னு போயிருந்தேன். ஃபுல்லாக இன்னும் பாடம் 100% சொல்ல முடியாது. இருந்தாலும் பகவானோட கருணை, அன்னைக்கு போட்ட அப்ளிகேஷனை இன்றைக்கி ப்ராசஸ் பண்ணி அதை கொடுத்து அந்த சந்நிதியில் அது பாடும்போது நம்ம ஒன்றும் என்ன சொல்லுவாள், நிரக்ஷர குக்ஷின்னு சொல்லுவாள். தெரியாதைக்கு பாடினாலே என்னோ பண்ணுறதா, யாருமே இருக்கலை. பாடி முடிஞ்சோடனே அந்த குருக்கள் வந்து கதவும் திறந்தார். அது வந்து அவர் வந்து திறந்தார், நான் பாடினதுனால திறந்தேன்னு சொல்ல வரல. அவர் அந்த அம்பாள் சன்னதி முடிச்சுட்டு இங்கே வந்தார். பட் ஸ்டில் இட் வாஸ் சச் அ என்ன சொல்கிறது, ஒரு இன்டிஸ்கிரைபபிள் மொமெண்ட்டு தான் சொல்லணும். அந்த கீர்த்தனையே ஜம்முன்னு இருக்கும். செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர் பெரிய அந்த காலத்து மகான்கள் பாடி அதில் ராகம் ஸ்வர நிறவெல்லாம் பாடுவது. தட் இஸ் தி மாஸ்டர் பீஸ். இப்போ நிறைய பேர் பாடுறா இல்லைன்னு இல்லை, பட் ஸ்டில் அகிஞ்சனசன் பிரபவச சம்பதா. அங்கே குபேரன் சுவாமியை
வர்ஷிப் பண்ணி தன்னோட செல்வத்தை எல்லாம் திருப்பி பெற்றார். செல்வத்தை கொடுத்த பிரபு. அண்ட் நிறைய இடத்துல இந்த மாதிரி சுந்தரருக்கு பொன்னும் பொருளும் நிறைய இடத்துல வணங்கி அந்த மாதிரி கொடுத்துருக்கார். நிறைய க்ஷேத்திரங்கள் இருக்குது. அடிக்கடி சுந்தரர் இதுதான் மெயின் வேலை. எதாவது கேட்டுகிட்டே இருப்பார். கோல்டு காயின்ஸ் ஆட்டை அதாட்டை எதாவது எல்லாமே தருவார். திரிலோகநாதா பித்ருசத்ம கோச்சரா. சுடுகாட்டில் வேணால் இருக்கட்டுமே, பரவாயில்ல. ஈஸ் தி திரிலோகநாதர். 3 உலகத்துக்கும் அவர் தான் லீடர். அவர் எங்கே இருந்தால் என்ன, வாட் டஸ் இட் மேட்டர்? பீம ரூபா. நீ என்ன சொன்ன, பாம்பை சுற்றின்னு இருக்கார், என்னமோ சொட்ட அந்த எலிஃபெண்ட் ஸ்கின்னை போட்டுன்னு இருக்கார். பார்த்தாலே பயமாக இருக்கும், அப்படி இருக்கும். அதெல்லாம் வாஸ்தவந்தான். பீம ரூபா சிவ இத்யுதீரியத்தை. அவரை பார்த்தாலே மங்களம்தான் உலகம்னு சொல்கிறது. அவர் பேரை சொன்னாலே சிவன்னு சொன்னாலே மங்களம்தான். என்ன ஒரு கான்ட்ராஸ்ட். அம்பாள் இப்போ கான்ட்ராஸ்ட் எடுத்து சொல்கிறான். ந சந்தி யாத்தார்த்திய வித பினாக்கினஹா. அவர் பினாக்கின், பெரிய வில் வச்சுட்டுருக்கார். அவரோட ஸ்வரூபம் என்னது இப்படி தான்ங்கிறது இல்லை. ஏன்னா அம்பாள் அந்த இடத்துல பார்வதி ஞானி, சிவ தத்துவத்தை புரிஞ்சுட்டுருக்கா. நம்ம என்ன நினச்சோம், ஜென்ரலி அப்படி தான், சிவனை அடையறதுக்காக தபஸ் பண்ணினா, சிவன்கிட்ட காதல், அதெல்லாம் ஒரு லெவல். அடுத்த லெவலில் சிவ தத்துவத்தை புரிஞ்சுட்ட ஒரு ஜீவன், அந்த சிவ தத்துவத்திலேயே லயிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஜீவன் அந்த இடத்துல. ஸோ சிவ தத்துவத்தை புரிஞ்சுண்டு அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் அழகாக பதில் கொடுக்குறா. அடுத்ததில் சொல்கிறா, நீ என்ன சொன்னியே அவர்கிட்ட ஆர்னமெண்ட்ஸ் இல்லை, என்ன வேணா இருக்கட்டும், விபூஷணோத்பாசி பினத்த போகிவா கஜாஜினாலம்பி துகூலதாரிவா கபாலிவா சியாத் அதவா இந்துசேகரம் ந விஸ்வமூர்த்தேகே அவதாரியத்தே வபுஹு. நீ அவரோட ஃபார்மை வச்சுட்டு தானே இவ்வளோ கவுண்டரை கொடுத்துட்டுருக்க. அவர் அப்படியே சகல ஆபரணங்களே போட்டுருந்தாலும் சரி, பினத்த போகி வெறும் பாம்பை போட்டுருந்தாலும் சரி, ரெண்டுமே அவரோட ரூபந்தான். சந்திரசேகர மூர்த்தி அப்படி தானே, சந்திரசேகரர், சோமசுந்தரேஸ்வரர் எல்லாம் அழகான மூர்த்திகள். உமாமகேஸ்வர மூர்த்தம். சைவ ஆகமத்திலே சிவனுக்கு நிறைய ஸ்வரூபங்கள் சொல்லுவாள். சிவலிங்கம் தவிர ஸ்வரூபங்களே எக்கச்சக்கம் இருக்குது. அது ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு அழகு. ஏன் அவரோட பிக்ஷாட்டன மூர்த்தியை பார்த்துட்டு தாருகாவனத்தில் ரிஷி பத்னிகளே மோகிச்சு போயிட்டாளே, அந்த அளவுக்கு ஒரு அழகு பரமேஸ்வரனுக்கு. கஜாஜினாலம்பி. அவர் வேணால் நீ என்ன சொன்ன, யானையோட தோலை போட்டுருக்கார், அது வேணால் போட்டுக்கிட்டோம். துக்கூலதாரி வெண்பட்டும் வேணால் போட்டுக்கணும். எனக்கு 2 ஒன்று தான். அந்த ஜீவனோட அந்த மெச்சூரிட்டி பார்க்கணும். எக்ஸ்டர்னல் அப்பியரன்சஸை பார்க்கவே இல்லை. கபாலி வாசியாத், நல்ல கபால மாலையே போட்டுருக்கட்டும். எல்லாம் இன்னும் நீ இதெல்லாம் அவர் சொல்லலை, இருந்தாலும் அம்பாளாக சொல்லிக்கிறார். தலையில் ஒரு சின்ன சந்திரன், யாராவது சந்திரன் எடுத்துன்னு போய் அதுவும் கேக் மாதிரி கட் பண்ணி தலையில் வச்சுப்பாளா? பைத்தியமா என்ன அப்படின்னு நீ நினச்சின்னு சொல்லலாம். ஆனால் இப்படி வேணா இருக்கட்டும், அது அவருக்கு அழகை கொடுக்கறது என்ன. மூர்த்தேஹே அவதாரியத்தே வப்புஹு. அவரோட வப்புனா ஷரீரம் இதுதான் அப்படிங்கிறது நீ நிர்ணயம் பண்ணவே முடியாது. இன்னொன்று என்ன சொன்ன நீ, உடம்பு பூரா அவர் சாம்பல் பூசின்னு இருக்கார். ததங்க சம்சர்கமவாப்பிய கல்பதே த்ருவம் சிதாபஸ்மரஜோ விசுத்தயே. அவரோட உடம்புல அந்த சித்தா பஸ்மம் இருக்கு இல்லையா, அதுதானே பூசிக்கிறார் ஸ்மசானத்துலேருந்து. அவரோட உடம்புல அது பட்ட உடனே அது விபூதியாக மாறிடுறது. நம்ம எல்லாம் அதை எடுத்து பூசிக்கிறோம். நம்ம உடம்பு சுத்தமாகறதுக்கு அதை எடுத்து பூசிக்கிறோம். நம்ம ரொம்ப உடம்பு முடியல, குளிக்க முடியலன்னா அந்த விபூதி ஸ்நானம்னு ஒன்று சொல்லுவாள். ரொம்ப ஜுரம் கொதிக்கிறது, குளிக்கலாம், லாஸ்ட் ரிசார்ட் அது. விபூதி எடுத்துட்டு நன்னா இது பண்ணாலே சுத்தமாயிட்டோம். சுத்தத்துக்கு விபூதி. எங்கேருந்து வந்த விபூதி அவரோட உடம்புல பட்டதுனால அதோட பியூரிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறது. நீ என்னோ அவர் அதை போட்டுருக்க, நான் சந்தனம் என்னமோ டைலாக் அடிக்கிறியே. மாத்திரமில்லை, ததாஹி நிருத்யாபிநய கிரியாச்சுதம் விலிப்பியதே மௌலிபிர் அம்பரௌகசாம். அது மாத்திரமில்லை, என் சுவாமி எப்படின்னா அந்த விபூதி போட்டுண்டு ஃபுல் உடம்பு அப்படி ஆடுறார். நிருத்யாபிநய கிரியாச்சுதம்.
சிவ தாண்டவம், ஆனந்த தாண்டவம் இந்த இடத்துல ஆடும்போது என்ன ஆகிறது, சுற்றும் போதும் சரி, விதவிதமான அபிநயங்கள் பண்ணும்போதும் சரி, உடம்புலேருந்து அப்படியே அந்த பஸ்ம ரஜஸ் அப்படி தூவறதாம் சுற்றி சுற்றி சுற்றி. விலிப்பியத்தே மௌலிபிர் அதை தூவ எப்போ அந்த உடம்புலேருந்து அந்த பஸ்மம் வரும்னு யார் காத்துட்டுருக்கா? அம்பரவுக்கசாம், தேவர்களெல்லாம் காத்துட்டுருக்காளாம். சுவாமியோட டான்ஸை சும்மா ஆன்னு பார்க்கலையாம். அவள் ஏன் வந்து நிற்கிறான்னா, அவர் அப்படி அழகாக ஆடும்போது அப்படி எல்லா சைட்லேயும் அந்த பஸ்மம் தெரிக்கிறதோ இல்லையோ, அந்த பஸ்மத்தில் ஒரு துளியாதும் தன்னோட தலையில் விழாதா, தான் புண்ணியமாயிடுவோமேங்கிறதுனால அவள் அந்த மாதிரி தரிக்கிறா அப்படிங்கிறார். என்ன ஒரு இமேஜினேஷன், என்ன ஒரு பக்தி காளிதாசனுக்கு, எந்த மாதிரி ஒரு வர்ணனை. அடுத்தது நீ என்ன சொன்ன? அசம்பதஸ்தஸ்ய விஷேண கச்சதா, ஒன்றுமே பைசாவே இல்லை, ரால்ஸ் ராய்ஸ் இல்லை என்ன, தட்ஸ் வாட் ஹி வாஸ் ட்ரைங் டு சே, ரைட்? சரியான வாகனமே இல்லையே, ஏதோ வயசான ஒரு காளை வச்சுட்டு ஒரு வாகனமாக வச்சுட்டு இருக்கார், என்னெல்லாமோ டைலாக் அடிச்சியே. பிரபின்ன திக்வாரண வாகனோ விருஷா கரோதி பாதௌ உபகம்ய மௌளினா வினித்ர மந்தார ரஜோருணாங்குழி. இந்த ஸ்லோகங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறதுக்கே. நம்மளுக்கு ஆஸ் குருதேவா சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மகான்கள் பண்ண ஸ்லோகங்கள் வார்த்தைகளில் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அவர் அந்த மாதிரி ரிஷப வாகனத்தில் போயின்னு இருக்கும்போது நம் மற்ற கஜத்து மேலே போயின்னு இருக்கானே யார்? இந்திரன். பிரபின்ன திக்வாரண வாகனோ விருஷா. இந்திரன் என்ன பண்ணுறார்? ஐராவதத்தில் ஜம்முன்னு வந்துட்டுருக்கார். சுவாமி ரிஷப வாகனமாக வரும்போது உடனே நிறுத்தி ஐராவதத்துலேருந்து இறங்கி கரோதி பாதௌ உபகம்ய மௌளினா, தன்னோட தலையை சுவாமியோட பாதத்தில் அப்படி விட நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமிக்கு. அவன் நமஸ்காரம் பண்ணும்போது என்ன ஆகிறதுனா, வினித்ர மந்தார ரஜோருணாங்குழி, என் சுவாமியோட கால்களில் இருக்கக்கூடிய அந்த விரல்கள் இருக்கு இல்லையா, செவந்து போகிறதாம் சுவாமியோட கால். ஏன்னா இந்திரனோட தலையில் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மந்தார புஷ்பங்கள் எல்லாம் இருக்குது. அந்த புஷ்பங்களில் இருக்கக்கூடிய அந்த இது போலன் கிரெயின்ஸில் இருக்குது, அதெல்லாம் ரெட்டு கலராக இருக்குமா. அதெல்லாம் சுவாமியோட பாதத்தில் அந்த புஷ்பங்கள் எல்லாம் விழர்த்த அந்த ரெட்டு கலர் போலன்னால் சுவாமியோட இந்த குட்டி எவ்வளோ பார்வதி அதை விஷுவலைஸ் பண்ணி தியானம் பண்ணியிருப்பா சுவாமியோட பாதத்தை. அவ்வளோ தியானம் பார்வதி விஷுவலைஸ் பண்ணினாலோ இல்லையோ காளிதாசன் பண்ணியிருக்கான். அதனால தான் பார்வதியோட வாக்கில் இந்த இது வர வைக்கிறான். The greatest thing a great poet can do is to bring a word picture right in front of your eyes. நம்ம இப்போ ஒரு மூவி பார்க்குறோம், டயலாக், சவுண்ட் எஃபெக்ட், மூமெண்ட்ஸ், விஷுவலைசேஷன் என்னெல்லாமோ இருக்குது. அது ரொம்ப இது போயட்ரி கம்பேர் பண்ணும்போது தட் இஸ் ஒன் மச் மோர் ஈஸியர். யூ ஹாவ் த விஷுவல் மீடியம் டு கிரியேட் தி எஃபெக்ட். மியூசிக் யூஸ் பண்ணலாம் டு கிரியேட் தி எஃபெக்ட். ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணலாம். ஒரு சாஃப்ட் சீக்வன்ஸ், ஒரு கருணரசம் இருக்கக்கூடிய ஒரு சோகமான கீதம், அதெல்லாம் யூஸ் பண்ணி யூ கேன் கிரியேட் தி எமோஷன்ஸ். கவிக்கு அப்படி இல்லை, வெறும் அந்த ஸ்லோகத்தில் அந்த வேர்ட்ஸில் யூ ஹேவ் டு கிரியேட் தி எமோஷன். அந்த வேர்ட் பிக்சர், இப்போ இது நம்ம சொல்லும்போது நம்ம இந்த ஸ்லோகம் புரியறதோ இல்லையோ அதோட அர்த்தத்தை மனசில் வாங்கிண்டா அதுவே ஒரு நிமிஷத்துக்கு தியானம். நம்ம அந்த நிமிஷத்தில் தியானம் பண்ணோம். இந்திரன் எப்படி படப்படப்படான்னு இறங்கி சுவாமி ரிஷபாரூட்ரா வந்துட்டுருக்கார் மெஜஸ்டிக்காக. தான் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணுறத அவரோட தலையில் இருக்கிற அந்த ரெட் போலன் சுவாமியோட காலில் ரெட்டாக இருக்குது. அந்த பாதத்தை நம்ம நினச்சா அந்த எவ்வளோ பாபம் நம்மளுக்கு போகிறது அந்த இடத்துல. பார்வதி சொல்கிறா, இவ்வளோ நீ சொன்னியே, விவக்ஷதா தோஷம் அப்படி ச்யுதாத்மனா அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறா. நீ குற்றம் சொல்கிறதே உன் சுபாவமாக இருக்குது. தட் இஸ் ஷீ இஸ் டெல்லிங். இத்தனை நேரம் நான் என்ன நினச்சேன், நீ ஏதோ பெரிய வேத வித்து அதெல்லாம் சொல்லாமல் சொல்கிறா. அதனால தான் இவ்வளோ நேரம் மரியாதை கொடுத்தேன். எங்கேயாவது நிறுத்துவியா. இவர் நிறுத்துகிற மாதிரி இல்லை, லைனுக்கு மேல் லைனுக்கு மேல் லைனுக்கு மேல் சொல்லிகிட்டே போகிறாரே. விவக்ஷதா தோஷம் அப்படி சொல்லிகிட்டே இருந்திருக்கேன் தோஷம். ஆனால் துவயா ஏகம் ஈஷம் பிரதி சாது பாஷித்தம், நீ ஒரே ஒரு விஷயம் கொஞ்சம் நன்னா தான் சொல்லியிருக்க. அது என்னன்னா,
எம் ஆமனந்தி ஆத்மபுவோபி காரணம் கதம் ச லக்ஷ்ய பிரபவோ பவிஷ்யதி. எம் ஆமனந்தி, ஆமனந்தினா வேதங்களே சொல்கிறது. என்ன சொல்கிறதுனா சிவனை பற்றி ஆத்மபுவோபி காரணம். யாரை ஆத்மபுவன்னா பிரம்மதேவன் அர்த்தம். பிரம்மதேவனுக்கே காரணமாக இருக்கக்கூடியவர் சிவன். நீ என்ன சொன்ன? அவருக்கு பிறப்பில்லை. கரெக்டு தான். எல்லா உயிர்களுக்கும் பிறப்பை கொடுக்கக்கூடிய பிரம்மதேவன், இந்த கிரியேட்டருக்கு மேலே இவர் இருக்கார். அவருக்கு பிறப்பில்லை தான். இதுக்கு மேலே அவரோட குலத்தோடு ஒரு ஏதாவது வேணுமா என்ன? அவருக்கு பிறப்பு அஜன்னு சொல்லுவா, அனாதிகின்னு சொல்லுவா. அவருக்கு என்ன பிறப்புங்கிறது தெரியாதுங்கிறதே அவருக்கு கௌரவம். தெரிய முடியாது. பிரம்மதேவனுக்கே ஹீ இஸ் தி கிரியேட்டர்னா கதம் ச லக்ஷ்ய பிரபவோ பவிஷ்யதி. நம்மளெல்லாம் புரிஞ்சிக்க சான்ஸே இல்லை. நீ பாட்டுக்கு என்ன சொன்னேன், சரி நான் பாட்டுக்கு என்ன கேட்டேன், அவ்வளோதான். அடுத்தது ஷீ டிசைட்ஸ் டு ஸ்டாப் தி ஆர்குமெண்ட். இது டைம் வேஸ்ட்டுன்னு. இத்தனை நேரம் கூட பேசியிருக்க மாட்டா. ஆனால் அந்த சொன்னதுக்கெல்லாம் கவுண்டர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் டிஃபெண்ட் பண்ணிவிட்டு ஃபைனலி ஷி சேஸ் அலம் விவாதேன போகிறோம். இந்த டிபேட்லாம் போகிறோம். யதா ஸ்ருதஸ்த்வயா ததாவிதஸ்தாவது அசேஷமஸ்து சஹா. நீ என்ன நினைக்கிறியோ, நீ என்ன சொல்கிறியோ அது மாதிரியே அவர் இருந்துட்டு போட்டோம். ஐ ஜஸ்ட் டோன்ட் பாதர். நீ எப்படி வேணால் நினச்சிக்கோ. இட்ஸ் நாட் மை டியூட்டி டு கரெக்ட் யுவர் இது. கேட்டதுக்கு நான் ஹவ் கிவன் கவுண்டர், அவ்வளோதான். அப்புறம் அது ஓ இஷ்டம். மம அத்திர பாவைக ரசம் மனஸ்திதம் ந காமவிருத்திர் வச்சனீய மீக்ஷதே. என்னோட மனசு அவர்கிட்ட தான் போகிறது. நீ என்ன வேணால் சொல்லு, அவர் எப்படி வேணால் இருக்கட்டும், என் மனசு அவர்கிட்ட தான் இழுத்துன்னு போகிறது. அப்படி தான் நான் இருப்பேன். ஸோ சொல்லாமல் சொல்கிறா, ஓகே யூ கேன் கெட் அவுட்டுங்கிறது சொல்லாமல் சொல்கிறா. ஓவர், எண்ட் ஆஃப் டிஸ்கஷன்னு. அது டைரெக்டாக சொல்ல முடியாதோ இல்லையோ. ஆப்வியஸ்லி ஒரு அதித்தியாக வந்திருக்கிட்ட யூ கேன் நாட் சே ப்ளீஸ் எவாக்குவேட் த பிளேஸ்னு சொல்ல முடியாது. அதனால் இப்படி சொல்கிறேன், இனிமேல் நத்திங் மோர் டு ஸ்பீக். நீங்கள் சொல்கிறபடியே இருக்கட்டும். நான் உங்களுக்கு கவுண்டர் கொடுத்த மாதிரியெல்லாம் வேண்டாம். என் மனசு அப்படி தான் இருக்கும், நீங்கள் உங்கள் மனசை அப்படியே வச்சுக்கோங்க சொல்லிவிட்டு சக்கிட்ட சொல்கிறா. நிவாரியதாம் கிமப்பியம் வட்டுஹு புனர்விவிக்ஷு ஸ்புரிதோத்தராதரா ந கேவலம் யோ மகதோபபாஷத்தே ஸ்ருணோதி தஸ்மாதபி எஸ்ஸ பாபபாக். இன்னொரு பெரிய விஷயம் சொல்லித்தர அம்பாள் நம்மளுக்கு. நிவாரியதாம் அப்படின்னு சக்கியை பார்த்து சொல்கிறா, அவரை கொஞ்சம் பேசுறத நிறுத்த சொல்லு. ஏன்னா அடுத்தது அவர் பேசுகிறதுக்கு அவரோட உதடு துடிச்சுன்னு இருக்கு. ஐ கேன் சென்ஸ் தட். அவர் நிறுத்த மாட்டேங்கிறார். அடுத்தது ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பார். நீ அவரை நிறுத்த சொல்லு. அது டைரெக்டாகவும் அங்கே தான் ப்ராப்பரைட்டி. ஷீ இஸ் நாட் ஸ்டெல்லிங் ஷட் அப் யுவர் மவுத்துங்கிறது டைரெக்டாக சொல்லலை. நம்ம இந்த காலத்துக்கு நம்மளாம் அதுதான் சொல்லியிருப்போம். போகிறோம் வாதெல்லாம் போயிட்டு வான்ட்டு சொல்லலை. டீசெண்டாக அவரை கொஞ்சம் நிறுத்த சொல்லு, அடுத்தது ஏதோ சொல்ல போகிறார், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன். ஏன்னா ந கேவலம் யோ மகதோ அபபாஷத்தே ஸ்ருணோதி தஸ்மாதபி எஸ்ஸ பாபபாக். ஒரு மகானை நிந்திக்கும் போது யஹா மகதோபபாஷத்தே, அபபாஷன்னா அபவாதம் சொல்கிறார். மகானை பற்றி ஒருத்தர் அபவாதம் சொல்லும்போது அவர் சொன்னவருக்கு அவருக்கு பாபம் அது பார்த்துப்பார். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். மகான்களை சொல்லக்கூடாது. பிகாஸ் வி டோன்ட் நோ தி ஆக்சுவல் சிச்சுவேஷன், நாட் தி ஆக்சுவல் ட்ரூத். அவளோட என்ன ஸ்வரூபம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு தெரியற அளவுக்கு மென்டலி நம்ம மெச்சூராக ஆகலை. அது முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லாருமே நம்மளோட ஃபால்ட்ஸை எப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறோமோ, எப்போ நம்மளால் ஒருத்தர் நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணினா அதுக்கு கோபம் ரியாக்ட் பண்ணாமல் வி ஆர் ஏபிள் டு டேக் இட் இன் அவர் ஸ்ட்ரைட், அப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஏறி இருக்கோன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. ஏன்னா அந்த ஸ்டெப்பு ரொம்ப 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 கஷ்டமான ஸ்டெப். ரொம்ப கஷ்டம் நம்மளால் அக்செப்ட். ஏன்னா அதுவும் இந்த ஜென்ரேஷனில் ரொம்பவே, மேபி அந்த காலத்து ஜென்ரேஷனில் கொஞ்சம் பண்பு கான்டாக்ட் எல்லாம் பழகி கொஞ்சம் வளர்த்தும் போது குழந்தைகளுக்கு சொல்லி கொடு. இந்த காலத்தில் குழந்தைகளுக்கே பாட்டு கிளாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன விஷயத்துக்காக சொல்கிறேன், குழந்தைகள் வருது, சின்னதுகள் பெருசு யாரானாலுமே
ஏதாவது ஒன்று கரெக்ட் மேம், நான் அதுதானே பாடினேன் மேம் அப்படிங்கிறது. ஓ அப்படியா, சரி நான் தான் சரியாக கேட்கல, ஓகேன்னு விட்டுவிட்றேன். ஐ டோன்ட் கோ அண்ட் ஆர்கியூ வித் த கிட். இல்லைம்மா நீ அதான் பாடினேன், அது இப்படி பாடினா கொஞ்சம் கூடி நன்னா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம சமாளித்து நம்ம வி ஹாவ் டு. அப்படி இருக்குது காலம். அந்த சின்ன அதுக்கு என்ன தெரியும், ஸ்வரத்தோட சவுண்டு தெரியுமா, இது இந்த சின்னதா, நீ இந்த இடத்துல அந்ததா கொஞ்சம் இறக்கலாக பாடினேன், அது யூ கான்ட். இதுவே டெக்னிக்கலாக சொல்லி கொடுக்கணும்னு சொல்கிறா. இது சுத்த தெய்வத்தம், இது சதுஸ்ருதி தெய்வத்தம். இது என்ன புரியும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு அந்த சவுண்டு புரியணும். நீ அந்த சவுண்டு பாடலை, இந்த சவுண்டு பாடுறேன், அந்த சவுண்டு தான் நான் பாடினேன் துணுண்டு சொல்கிறது. ஓ அப்படியா, சரி சரி, இவெல்லாம் பேசுகிற சத்தத்தில் எனக்கு கேட்கலை, ஸ்ருதி பாக்ஸ் ரொம்ப ஹையாக இருந்தது எனக்கு கேட்கலன்னு நான் மாற்றிண்டு விட்றது. நான் அவள்கிட்ட வாதாடி நம்மளால் ஜெயிக்க முடியாது. தட் இஸ் தி ஜென்ரேஷன் தட் இஸ் கம்மிங். அடுத்த ஜென்ரேஷனுங்கிறது அப்படி தான் இருக்குது. நீ எது சொன்னாலும் நம்ம ஜென்ரேஷனே நிறைய அப்படி தான் இருக்குது. இப்போது அக்செப்டன்ஸுங்கிறது ஜீரோ, டாலரன்ஸுங்கிறது ஜீரோ. இங்கே என்ன சொல்கிறா, கம்மிங் பேக் டு தி டாபிக், ந கேவலம் யோ மகத்தோ அப்பபாஷித்து. ஒரு மகானை பற்றி நிந்தனை பண்ணுறான்னா சொல்கிறவாளுக்கு தானே பார்ப்போம், நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம நிற்கக்கூடாது அந்த இடத்துல. ஸ்ருணோதி தஸ்மாதப்பி யஹா, யார் அதை கேட்டுன்னு இருக்காளோ, வேணுமோ வேண்டாமோங்கிறது வேறு விஷயம், ச பாபபாக். நீ சொல்கிறத நீ கேட்டுன்னு இருந்தாலே உனக்கும் அந்த வியாதி தான், அந்த மாதிரி சொல்கிறது வச்சுக்கோங்களேன். யூ வில் ஆல்சோ இன்கர் தட் சின். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப 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 லௌகீகமான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் பக்கத்தில் சிகரெட் பிடிச்சுன்னு இருக்கார். அவருக்கு தான் இட் இஸ் கோயிங் டு எஃபெக்ட் த லங்ஸுங்கிறது இல்லை. பக்கத்தில் யாரெல்லாம் இருக்காமோ நம்மளுக்கும் வி பிகம் தி பேசிவ் ஸ்மோக்கர்ஸ். அதுதான் சொல்கிறா, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் ப்ரொஹிபிட்டட்னு ஏன் போடுறா? பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் நாட் ஓன்லி யூ, it affects those who are around you also. ஒரு மகானை பற்றி அதான் முதல்ல சொல்லிட்டாளே, அலோக சாமானியம் அச்சிந்திய ஹைத். ஃபஸ்ட்டு சென்டென்ஸே அதுதான் பார்வதி சொல்கிறா. மகானை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது, கன்க்ளூஷன்லேயே அதுதான் சொல்கிறா. ஏன்னா இந்த ஹோல் செக்ஷனில் அதை தான் எடுத்துக்கணும், அதுதான் மெயின் கருத்துங்கிறதுக்காக காளிதாசன் அந்த வார்த்தையை போட்டார். மகானை சொல்கிறது ரொம்ப ஈஸி. அந்த அபவாதம் சொன்னதுனால மகா பாபம் உனக்கு, கேட்குறவாளுக்கும் ஈக்குவல் அளவு பாபம் இருக்குது. அதனால் நான் கேட்டுருந்தா எனக்குமே, நான்கு திசஸ் நம்ம எல்லாரும் அதை பற்றி கேட்டால் நம்மளுக்குமே அந்த பாபம் வரும். அண்ட் இன்னொன்று என்னென்னா, ஸ்ருதியில் என்ன சொல்லியிருக்கு, இப்போ நம்ம ஒரு விஷயம் ஒருத்தர்கிட்ட சொல்லின்னு இருக்கோம், கேட்குறதுக்கு உத்சுக்கமாக இருந்தானா நம்மளுக்கு இன்னும் அதே நிறைய சொல்லணும்னு தோணும். அப்புறம் அப்படியா, ஓ சரி எனக்கு தெரியவே இல்லை, நான் இப்படி நினச்சேன்னா. நீங்கள் கொடுக்க 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 இன்டென்டிவாக கேட்குறதுக்கு போது அவள் இமேஜின் பண்ணி சுற்றி 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 சொல்லிகிட்டே இருப்பாள். ஸ்ருதி வாக்கியம் அது. இந்த இடத்துல காளிதாசனே அந்த காமெண்டேட்டரே அந்த ஸ்ருதி வாக்கியம் கொடுக்குறார். ஏன் வை இட் எஃபெக்ட்ஸுங்கிறது. ஸோ ஒன்லி தேர் இஸ் அ லிசனர் யூ கேன் டெல் சம்திங். இப்போ நீங்களாம் உட்காந்துட்டுருக்கேள், என்னால் சொல்ல முடியாது இல்லையா? தேங்க் காட் பிருந்து நம்மளுக்கெல்லாம் நல்ல விஷயத்தை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமைச்சு தரான். தட் இஸ் வேர் வி ஷுட் பி வெரி கிரேட்ஃபுல். அதனால் நான் அவரை நீ போக சொல்லிவிடும் அப்படின்னு டீசெண்டாக சொல்லி, அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவளே ஸ்டெப் எடுக்கிறா. அவர் ஒன்றும் போவர் தோணலைன்னு இவளுக்கு தோணித்து. அது என்ன சக்கி சொல்லி நான் போகிறது திருப்பியும் ஆரம்பிப்பார், இது நெவர் எண்டிங் சைக்கிளாக போகும் அப்படின்ட்டு. இதோ கமிஷ்யாம் யதவாதி வாதினீம் சச்சால பாலா ஸ்தனபின்னவல்கலா ஸ்வரூபமாஸ்தாய சதாம் கிருதஸ்மிதா சமாலலம்பே விஷராஜகேத்தனா. இவர் போகிற மாதிரி தெரியல, நம்ம பேசாமல் இந்த இடத்த விட்டுட்டு போயிட்டோம். அதுவும் நம்மளுக்கு சொல்லித்தரா. ஒருத்தர் நிந்த பண்ணின்னு இருக்கும்போது உன்னால் முடிஞ்சால் அதை தடுத்து அவரை நிறுத்து, நல்ல புத்தி சொல்லி நிறுத்த ட்ரை பண்ணு. முடியலையா அவரை வெளியில் போ சொல்லு. அதை முடியலையா நீ அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடு, யூ எக்ஸிட். அது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே முடியும். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்ஸே வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். என்னத்துக்கு அனாவசியமாக கான்ட்ரவர்சி? ஏன்னா நிச்சயமாக நம்ம சொல்கிறது ஒன்றும் யாரும் கேட்கவும் போகிறதில்ல. நோ ஒன் இஸ் கோயிங் டு ஸ்டாப் தேர் வேஸ் ஆஃப் திங்கிங். ஸோ நான் பாட்டுக்கு விளையிடுறேன்னு அப்படி அழகாக திரும்புகிறா. கோபத்தில் அவளுக்கு என்ன பண்ணணும், கோபமாக ஒரு பக்கம்,
என்னடா இவ்வளோ நேரம் டைம் வேறு வேஸ்ட் ஆகிடுதே, நம்ம வேறு அந்த நிந்தை கேட்டுட்டோமேன்னு அம்பாளோட மனசில் ஒரு கோபம், ஒரு வேதனை எல்லாமே சேர்ந்து அப்படி திரும்புகிறா. சுவாமி அடுத்த நிமிஷம் தன்னோட ஸ்வரூபத்திலேயே ஹி கிவ்ஸ் ஹர் த விஷன். ஸ்வரூபமாஸ்தாய ச தாம் கிருதஸ்மிதः சமாலலம்பே விருஷராஜகேதனः. ஜம்முன்னு நிற்கிற, அப்படியே அந்த ரூபம் மாறி போச்சு. இவ திரும்பின்னு இருக்கா வித் மிக்சட் எமோஷன்ஸ். ஏன்னா இவ எக்ஸ்பெக்டே பண்ணலை. டக்குன்னு அந்த ஸ்வரூபத்தை பார்த்தோன்னா அகெயின் மிக்சட் எமோஷன்ஸ், என்ன பண்ணணும்னு அவளுக்கு தெரியல. திஸ் ஆல்சோ இஸ் அ ஃபேமஸ் ஸ்லோகா. தம் வீக்ஷ்ய வேபதுமதி சரசாங்கயஷ்டி நிக்ஷேபணாய பதமுத்ருதமுத்வஹந்தி மார்காச்சல व्यतिकराकुलितेव सिन्धुः शैलाधिराजतनया न ययौ न तस्थौ शैलाधिराजतनया न ययौ न तस्थौ. தாம் வீக்ஷ்ய பார்த்துட்டா, அவளுக்கு என்ன பண்ணணும் தெரியல, எக்ஸ்பெக்ட் பண்ணலை இல்லையா. பதம் உத்ருதம் உத்வந்தி, கால் எடுத்துட்டா. தட் இஸ் டு கோ. ஷி இஸ் ஆல்ரெடி ஒரு கால் எடுத்து வைக்க போகிறா. சைலாதிராஜதனையா, ஹிமவனோட தனையா, ந யயௌ ந தஸ்தௌ, போகவும் இல்லை நிற்கவும் இல்லை. அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. அந்த ஒத்த காலை நின்றுட்டு அடுத்த ஸ்டெப்பும் வைக்கலை, திரும்பவும் இல்லை, பின்னாடியும் போல் ஒரு ஸ்டாச்சு மாதிரி ஒரு அரை செகண்டுக்கு நின்னா எப்படி இருந்ததுன்னா அந்த காட்சி. மார்காச்சல व्यतिकरा குலிதேவ சிந்துஹு. ஒரு நதி ஃபுல் பிரவாகத்தில் போயின்னு இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடாக நடுவில் ஒரு மலை வருது. அது இட் ஸ்டாப்ஸ் த நதி. அது அப்படியே இந்த நதி அந்த மலை அடிவாரத்தை மோதிண்டு அது சுழண்டு இப்படி போனோமா அப்படி போனோமா, இட் வில் பி ட்ரைங் டு ஃபைண்ட் அவே. அந்த மாதிரி பார்வதியானவள் அப்படி நின்னாலாம் ஒரு அரை செகண்ட். அந்த பிக்சர் சுவாமி அங்கே ஜம்முன்னு சிரிச்சுண்டே இடுப்பில் கை வச்சுண்டு அவருக்கு எப்படி ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும். பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு ஆச்சரியம், அம்பாளுக்கு அதோட ஆச்சரியம். ந யயௌ ந தஸ்தௌ, எப்படி நின்னானா. இதுக்கு காமெண்ட்ரியில் என்ன கொடுக்குறான்னா ரொம்ப அழகாக கிருஷ்ணன் நம்ம பிருந்துவை லிங்க் பண்ணி கொடுக்குறா. அழகான ஒரு ஸ்லோகம். எப்படி ஓடவும் இல்லை நிற்கவும், போகவும் இல்லை நிற்கவும் இல்லைங்கிறதுக்கு வேதாந்த தேசிகர் ஒரு ஸ்லோகம் சொன்னதை காமெண்டேட்டர்ஸ் அழகாக கொடுக்குறா. ஹர்த்தும் கும்பே விநிஹிதகரஹ ஸ்வாதுஹையங்கவீனம் திருஷ்ட்வா தாமக்ரஹணசதுலாம் மாதரம் ஜாதரோஷாம். கிருஷ்ணனோட வெண்ணை திருடல லீலை தான். ஹர்த்தும் கும்பே விநிஹிதகரஹ, கும்பேனா பானை, கை விட்டாச்சவன். ஹர்த்தும் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கையை விட்டுட்டான். ஸ்வாது ஐயங்க வீணம், ஸ்வாதுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய வெண்ணெய் எடுக்கிறதுக்கு அவன் கையை விட்டுட்டான். ஸ்டக் ஆகிடுது கை. உடனே எடுக்க முடியாது இல்லை, வழவழான்னு இருக்கும். நிறைய எடுக்கணும்னா அந்த குழந்தை சின்ன கையால் நிறைய வழிக்கிறதுக்கே அதுக்கு டைம் கொடுக்கணும். திருஷ்டாதாம கிரகண சட்டுலாம் மாத்திரம் ஜாத ரோஷாம். he got caught red handed. அந்த வெண்ணெயில் இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷனில் he didn't see his mother coming. விட்டான். அவள் வந்துட்டா, கையில் கயரோடு வந்துட்டான். மாத்திரம் ஜாத்தரோஷம், சுச்சோ அம்மாவுக்கு கோபம் வந்தாச்சு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு பயம். பாயாதீஷத் பிரச்சலித பதோ நாபகச்சன்ன திஷ்டன் மித்யா கோபா சபதி பவனே சபதி நயனே மீளையன் விஸ்வகோப்தா அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகர். ஈஷத் பிரச்சலித பதா, ஈஷத்னா கொஞ்சம். சரி, கை விட்டாச்சு, டக்குன்னு எடுக்கவும் முடியல. அம்மாவை பார்த்தாச்சு, ஓடணும். அதனால் காலும் எடுத்து வச்சுட்டான். ஒரு கால் எடுத்து வச்சுட்டான். இங்கே பார்வதி எப்படி கால் எடுத்து வச்சாலும் அவனும் வச்சுட்டான். நாபகச்சன்ன திஷ்டன், சின்ன குழந்தை, ஹீஸ் கன்ஃபியூஸ்ட். கை எடுக்கவும் வரல, டக்குன்னு போகவும் வரல. என்ன பண்ணா? அப்பகச்சன், ஓடவும் இல்லை நிற்கவும் இல்லை.
மித்யா கோபா, இந்த மாதிரி ஒரு மாயாவியான ஒரு ஸ்வரூபம். சரி, இது நம்ம சம்டைம்ஸ் குழந்தைகளுக்கு என்னென்னா, யூ க்ளோஸ் யுவர் ஐஸ், தட் சிச்சுவேஷன் டசன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏதாவது ஒரு பயம், நீ கண்ணை மூடிடும், அந்த பயம் போய்டும்னு நம்ம சொல்லுவோம் குழந்தைகள்கிட்ட. அது மாதிரி சபதி உடனே என்ன பண்ணினா, ஸ்ட்ராட்டஜியை மாற்றணுமோ இல்லையோ, அம்மா ஃபுல் ஸ்பீடோடு தான் வந்திருக்கா, தப்பிக்க முடியாது, கை வேற மாட்டின்ருக்கு, இவ்வளோ குஞ்சு கையில் இவ்வளோ பெரிய பிரேஸ்லெட் எல்லாம் வேற போட்டுருக்கான், அது எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கணுமோ இல்லையோ, வெண்ணெய் வேறு. சரி, எடுத்து பதில் சொல்ல முடியாது, ஏன்னா கை வெளியில் எடுத்தால் வெண்ணெய் டெஃபினட்டாக இருக்கும், அதுக்கு தான் கை விட்டேன் அப்படிங்கிறது ஹீ ஸ்காட். ஒன்றுமே பண்ண முடியாது. ஷி ஹஸ் பிளாக்ட் ஆல் த டோர்ஸ் ஆல்சோ, எஸ்கேப் ரூட்ஸ் ஆர் ஆல் பிளாக்ட். சரியாக மாட்டின்டான். ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்படி மாற்றுறான்னா, ஏதோ தான் ரொம்ப எப்போவுமே ஒரு அம்மாவுக்கு ஈவன் என்ன கோபம் இருந்தாலும் அந்த கண்ணு சிமிட்டி ஓரத்தில் ஒரு பயம் அந்த குழந்தை கண்ணை மூடிண்டு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று, கொஞ்சம் அழ ஆரம்பிச்சு கொடுத்துனா அந்த க்ரம்பிள்டு ஃபேஸ் ஆஃப் த சைல்டு பார்க்கும்போது எந்த தாயாருக்கானாலும் ஒரு செகண்ட் மனசு இழகும். அன்லெஸ் அது ரொம்ப விஷமம் பண்ணி அவர் சொன்ன பேச்சு கேட்கலை, ஏதாவது ஒன்று ரொம்ப டிசிப்ளின் பண்ண வேண்டிய இடம், தன்னை மீறி டிசிப்ளின் பண்ணுவாளே தவிர இந்த 2 ஸ்ட்ராட்டஜி இன்வேரபிளி ஒர்க் அவுட் ஆகும். அவனுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. சபதி நயனே மீளையன், டக்குன்னு அவன் கண்ணை மூடின்ட்டான் கட்டியாக. நம்ம அந்த சீனை விஷுவலைஸ் பண்ணோம். கை இதுக்குள்ளே ஒரு கால் தூக்கி ஓடுறதுக்கு முடியலை, அம்மா கை நிற்கிறா இங்கே, இவன் அப்படியே மாட்டிட்டு ஏதோ ரொம்ப ரொம்ப பயந்து போன மாதிரி ஹி க்ளோஸ்ட் ஹிஸ் ஐஸ். என்ன மாதிரி கேரக்டர் அவன்னா, விஸ்வகோப்தா, உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய கிருஷ்ணன் தனக்கு யாரும் ரட்சிக்கிறதுக்கு இல்லையே தன்னோட அம்மாட்டேந்து நினச்சிண்டு கண்ணை மூடிண்டான். அந்த மாதிரி ஸ்வரூபம் பாயாத், எங்களை ரட்சிக்கட்டும் அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். அது ரொம்ப அழகாக அந்த காமெண்டேட்டர் இங்கே கொடுத்துருக்காரு. எப்படி நின்னா அம்பாள்னா, ஒரு கால் இப்படி, அப்படியும் இல்லை இப்படி இல்லை, இவன் எப்படி நின்னானோ அது மாதிரி தான் அவளும் நின்னா. அவள் சைலண்ட் ஆயிட்டா பார்வதி. அஃப்கோர்ஸ் எல்லா எமோஷன்ஸ், ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் இவர்கிட்டயா போய் இத்தனை நேரம் வாதாடினோம், என்னெல்லாமோ வேற சொல்லிட்டோமே, நீங்கள் சரியில்லை என்னெல்லாமோ பேத்துறேன்னு கொஞ்சம் நிந்தனை பண்ணுற மாதிரி வேற சொல்லிட்டோமே, கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோமே, இதெல்லாம் ஓடுறது மனசில். எப்படி நம்ம அப்படி ரொம்ப வி லாஸ்ட் அவர் கண்ட்ரோல் அப்படி. சரி, ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், சுவாமி வந்தாச்சு, நான் பண்ணின தபஸ்க்கு பலன் கிடச்சாச்சு, அவர் இத்தனை நேரம் என்னை டெஸ்ட் பண்ணிட்டுருந்தார் பாரு, இவ்வளோ திருவிளையாடல் அவர்கிட்ட, இவ்வளோ இந்த எமோஷன் ஒரு பக்கம். அடுத்தது என்ன பண்ணணும், நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணுமா, போய் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு போல இருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் தபஸ் பண்ணி அந்த ஸ்வரூபம் நிற்கும்போது தன்னோட எமோஷன்ஸ் தன்னையே மீறி போகும் இல்லையா, ஆலிங்கனம் பண்ணணும், சுற்றி சகிகள் இருக்கா, ப்ரோட்டோக்கால் இன்னும் கல்யாணம் ஆலை, கிட்டக்க போக முடியாது, எவ்வளோ மிக்சடு எமோஷன்ஸோட அந்த அரைக்கால் தூக்கி அப்படியே நிற்கிறா. சுவாமி சிரிச்சுன்னு சொல்கிறார், அத்ய பிரபிருத் அவனை தாங்கி தவாஸ்மி தாசகா, நான் இன்னையிலேருந்து உனக்கு அடிமை. அன்னைக்கு விழுந்தவர் தான் சிவபெருமான் பாவம். ஆனால் எந்த அர்த்தத்தில் அழகாக சொல்கிறார், கிரீதஸ்தபோபிரிதி வாதினி சந்திரமௌலி என்ன சொல்கிறார், ஐ ஹவ் பீன் bought by you, I am now your slave, but I have not been enslaved by your beauty or your charms. No, everyone may think it is so. No, I have been, நீ என்னை வாங்கியிருக்க எதனால், தபஸ்னால, நீ பண்ணின தபஸ்னால நான் உனக்கு அடிமை. அப்போ அவளுக்கு என்னாச்சுன்னா, அந்த வார்த்தை கேட்டோன்னே உடம்புல இத்தனை நாள் பட்ட அந்த சிரமம், எப்படியெல்லாம் தபஸ் பண்ணியிருக்கா, பஞ்சாக்னி மத்தியில், ஐஸுக்கு நடுவில், ஜலத்துக்கு நடுவில், ஒன்றுமே ஆகாரம் இல்லாமல், இலகுடி இல்லாமல், அப்புறம்னாங்கிற பேரோட கடினமான தபஸ் பண்ணின அந்த கிளேஷம் எல்லாம் அப்படியே உடம்புலேருந்து ஒரு நிமிஷத்தில் போயிடுத்தான். ஸோ அப்படி தேவி நிற்கிறா, சுவாமி நிற்கிறார். அடுத்தது என்ன ஆக போகிறதுங்கிறது அடுத்த முத்துக்குமரனில் பிருந்து நம்மளுக்கு சொல்லி தருவேன். ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த காட்சியை நினச்சிட்டோம். அடுத்தது வாட் இஸ் வி நோ த ஸ்டோரி, ஓகே கல்யாணம் நடந்தது, பட் இவ்வளோ ப்ரில்யூட் இருக்குங்கிறது காளிதாசனால் தான் நம்மளுக்கே தெரியும். எவ்ரி ஒன் நோஸ், சிவன் பார்வதி கல்யாணமாச்சு, ஹிமவான் இதெல்லாம் ஓகே,
பார்வதி தபஸ் பண்ணா. இட்ஸ் அ பேசிக் ஸ்டோரிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. இவ்வளோ டீட்டெயில்ஸ், இவ்வளோ விஷுவலை இவ்வளோ அழகாக அண்ட் ஒரு போயட்டோட கிரேட்னஸ் ஒவ்வொரு ஸ்லோகத்துலேயும் ஒவ்வொரு தர்மத்தை சொல்லி தரார். இட் இஸ் நாட் அ அதனால தான் மகாகாவியங்கள் படிக்கணும். ஒவ்வொரு இடத்துல அந்த ஹிடன் வேல்யூஸ், ஹிடன் திங்ஸ் நிறைய இருக்கும். நம்ம வெறும் ஸ்டோரி ஆர் இது பொயட்டிக்கல் பியூட்டி, இந்த ரசத்தை அப்படி சொன்னாரே, அது அப்படி சொன்னாரே, அது தட் இஸ் ஓன்லி நாட் ஜஸ்ட் 50%. பாக்கி 50% இஸ் கம்ப்ளீட்லி எஜுகேட்டிவ். ஒவ்வொன்றுத்துலேயும் நம்ம எவ்வளோ லைன்ஸில் பார்த்தோம். ஃபஸ்ட் லைன் வர்ணனையாக இருக்கும், செகண்ட் லைன் அழகாக அதுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் ஆர் ஒரு வேல்யூ ஆர் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஏதாவது அதில் டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் நிற்கிறா ஆதி தம்பதிகள். அடுத்தது கல்யாணத்துக்காக என்ன ஆக போகிறது, எப்படி ஆக போகிறது கல்யாணம்ங்கிறதே இன்ட்ரெஸ்டிங். அது நம்ம அடுத்த முத்துக்குமரனில் பார்க்கலாம். ஜெய் சீதாராம், ஜெய் ஸ்ரீ பிருந்த குருதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. முத்துக்குமரனில் இன்னைக்கு குமார சம்பவத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பாகம், பரமேஸ்வரன் அம்பாளை பரீட்சை பண்ணுற மாதிரியான ஒரு கட்டம். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், சுவாமி நம்ம என்ன பண்ணாலும் அதில் நிறைய பரீட்சை பண்ணுவார். நேற்று கூட சொன்னோம், டெஸ்ட்டு நிறைய இருக்கும், டெஸ்ட்டெல்லாம் பாஸ் பண்ணால் தான் மேடை ஏற முடியும்னு சொன்னோம். அந்த மாதிரி அம்பாளுக்கு பகவான் வைக்கக்கூடிய ஒரு பரீட்சை, எப்படி அம்பாள் அதில் ஜெயிச்சு வரா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம். இந்த கட்டத்துக்கு பரமேஸ்வரன் அம்பாள்கிட்ட பரமேஸ்வரனை பற்றியே சிவனை பற்றியே தப்பாக பேசுகிற மாதிரி பேசி அம்பாள் அதுக்கு பதில் சொல்லி கடைசியில் இந்த முழு எபிசோட் இது அம்பாளுடைய பூர்வ பிறவியில் ஜென்மாவில் கடைசியாக ஏற்பட்ட சரித்திரத்தினுடைய ஒரு ரீகேப்சர். தக்ஷ யஜ்ஞத்தில் எடுத்துட்டேன்னா அம்பாள் தக்ஷிணியன் யாகம் பண்ணுறான்னு சொல்லி தெரிஞ்ச உடனே தக்ஷ யாகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறான். ஆசைப்படக்கூடிய அம்பாள் போகிறதா வேண்டாமான்னு யோஜனை பண்ணான். அங்கே முன்னாடி யோஜனை பண்ணால் இங்கே பின்னாடி யோஜனை பண்ணுறா. அங்கே யோஜனை பண்ணக்கூடிய சமயத்தில் சுகாச்சாரியால் அங்கே போட்டிருக்கிற பதம் என்னென்னா, வெளியில் போகணுமா வேண்டாமா, கைலாசத்தை விட்டு போகணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில் அம்பாள் மாட்டின்னு இருந்தா. அந்த சர்ச்சையில் அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவதுக்த்வா விரராம சங்கரஹா பத்யங்கநாசம் விபயத்ர சிந்தையன்னு சுகிருத்திதிருக்ஷு பரிசங்கிதா பவாத் நிஷ்கிராமதி சா நிர்விஷதி த்விதாசசா. நிஷ்கிராமதி நிர்விஷதி த்விதாசசா. இருதலை கொள்ளி எறும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, த்விதா. 2 விதமாக அவளுக்கு மனசில் இருந்தது, போகிறதா வேண்டாமா. நிஷ்கிராமதி வெளியில் கால் எடுத்து வச்சா, நிர்விஷதி திரும்பி உள்ளே வந்தா, திரும்பியும் காலை வச்சா. அதுக்கு நம்ம நிறைய அர்த்தங்கள்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பதத்தை வச்சுட்டு அதே பாவத்தில் தான் இப்போ கடைசியில் என்ன பண்ணுறா, இவ்வளோ பதில் சொன்னதுக்கப்புறம் சைலாதி ராஜதனையா நயயோ ந தஸ்தவ், வெளியில் போகவும் இல்லை உள்ளே வரவும் இல்லை, போகிறதா வேண்டாமான்னு இருந்தா. அங்கே என்னாச்சு, அவளுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசை, பாசம், பந்தம், இந்த மும்மலம் இருக்கோ இல்லையோ, அந்த மும்மலம் என்ன எடுத்து அவளை பாதிச்சுடுத்து. கிளம்பி போயிட்டா. கிளம்பி போனதுனால அவளுக்கு கடைசியில் ஏற்பட்டது நாசம். அந்த நாசம் சரீர நாசம் மாத்திரம் இல்லை, அவளுக்கு மனசில் இருக்கக்கூடிய பசுபதி பாசத்தில் இருக்கக்கூடிய நாசமும் ஏற்பட்டுடுத்ததில்லை. இந்த சரித்திரத்தில் என்ன ஆகிடுது, அடுத்த பிறவி தான் இந்த இமவானுக்கு பொண்ணாக பிறக்கிறா. அப்படி பிறந்த உடனே இந்த இடத்துல போகிறதா வேண்டாமான்னு திரும்பி இமகவான் கிட்ட அப்பா கிட்ட போகல, அங்கே தக்ஷன் கிட்ட போனால் நாசம் ஏற்பட்டது. இங்கே இமவான் கிட்ட போகலை, அங்கேயே நின்று இங்கே சுவாமிகிட்டேயே எப்படியாவது இருந்துடலாங்கன்ற உள் மனசு சொல்கிறது அவளுக்கு. அதனால் அங்கே நின்னா தரிசனம் கிடச்சிடுது.
அது மாத்திரம் இல்லை, இந்த தக்ஷ யஜ்ஞத்தில் ஏன் இந்த பரமேஸ்வரன் இங்கே வந்து சிவனை பற்றி தப்பு தப்பாக பேசணும் அப்படின்னா, தப்பு தப்பாகவே பேசலை. அவர் வந்து பேசினா மாதிரியான ஒரு நாடகம். எதுக்கு இந்த நாடகம் ஆடினார்னா, இவருடைய தபஸை பரீட்சை பண்ணுறதுக்குன்னு சொன்னான். வாஸ்தவம், தபஸை பரீட்சை பண்ணுறது மாத்திரம் இல்லை. இந்த தக்ஷ யஜ்ஞத்தில் என்னாச்சு, தக்ஷன் வந்து சிவத்வேஷம் பண்ணி யாகம் பண்ணின உடனே அம்பாளுக்கு கோபம் ஜாஸ்தி ஆகிடுது. என்னுடைய பர்த்தாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறானே இந்த தக்ஷன், அப்பாவாக இருந்தாலும் தப்பாக பேசுகிறானே அப்படின்னு என்ன பண்ணார், கோபத்தில் சொல்கிறா, சிவனுடைய பெருமையெல்லாம் சொல்கிறா. அந்த பெருமையெல்லாம் அப்படி கோபத்தில் பேசுகிறா. கோபத்தில் பேசும்பொழுது அங்கே தான் சிவநாம பிரபாவமெல்லாம் சொல்கிறா. எத்வக்ஷரம் நாம கிரேரித்தம்ன்ற நாம்னு அந்த சிவநாம பிரபாவத்தெல்லாம் யார் காதலையுமே விழலை. சிவனுடைய பெருமையை பேசும்போது ஒருத்தரும் கேட்கலை. அந்த கோபத்தில் என்ன பண்ணினா, உடனே தன்னுடைய சரீரத்தை தானே அழிச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி யோகாக்னினால் அழிச்சுட்டா. இந்த நியூஸு சிவனுக்கு போச்சு. அவர் உடனே தான் எல்லாரையும் பின்னாடியே அனுப்பி வச்சுருக்காரு கூட்டம்லாம். அந்த மொத்த கூட்டமும் உடனே துவம்சம் பண்ண ஆரம்பிச்சது. அங்கே சண்டை நடந்தது, சிவன் வந்தார், இந்த கதையாச்சு. பரமேஸ்வரன் பார்த்தார், நம்ம பத்னி நம்மளை பற்றி ஏதோ பேசியிருக்கா. நம்மளை பற்றி பேசினது என்ன பேசினான்னு யாரும் சொல்கிறதுக்கு அங்கே ஒரு பயம் இல்லை. எல்லாம் துவம்சம் ஆகிடுது, மொத்தம் காலி. என்ன பேசினா, என்னுடைய பெருமையை அப்பன் வீட்டில் போய் பேசியிருக்கா, என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு அவருக்காக துடிக்கிறது. சரி, என்ன பண்ணார், அடுத்த பிறவியை எடுத்து வந்த உடனே இவளை பரீட்சை பண்ணுற மாதிரி போய், நீ என் பெருமை பற்றி அங்கே அன்றைக்கி பேசினியாமே, இன்றைக்கி உன்னை எப்படி பேச வைக்கிறதுன்னு சிவனை பற்றியே என்ன பண்ணார், சிவனை பற்றியே இவர், அதாவது பார்வதி வாயால் தன் பெருமையை தான் கேட்கணுங்கிறதுக்காக அவள் தபஸை பரீட்சை பண்ணார். சிவனை அடைவாள மாட்டலாங்கிறதெல்லாம் அப்புறம். பார்வதி வாயால் அவருடைய பெருமை அவர் கேட்கணுன்னு ஆசையாம். அதனால், ஏன்னா அப்பாவுக்கு மட்டும் சொன்னியோ இல்லையோ, உங்கள் அப்பாவுக்கு சொன்னி எனக்கு சொல்ல மாட்டியா நீ அப்படின்னு பரமேஸ்வரன் என்ன பண்ணார், வேணன்ட்டே சிவனை பற்றி தப்பு தப்பாக பேசி, இது வந்து நிந்தாஸ்துதின்னு பேர். நிந்த பண்ணுற மாதிரி நிந்த பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறது. அப்படி பரமேஸ்வரன் நிந்த பண்ணுற மாதிரி தன்னையே நிந்த பண்ணிண்டு அம்பாள் வாக்குனால் தன் பெருமையெல்லாம் கேட்டுண்டு, அப்படி கேட்ட உடனே அம்பாளுக்கு கோபம் வந்ததுன்னு காளிதாசன் எழுதியிருக்கார். அம்பாளுக்கு அங்கே வந்த கோபம் அழிச்சுது, ஆனால் இங்கே வந்த கோபம் அடுத்த உடனே என்னாச்சு, தரிசனத்தை கொடுத்துருது. பரமேஸ்வரன் தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அம்பாளுடைய கோபமாக ரொம்ப உக்ர கோபமாக மாறலை. இது சாந்தமாக, ஏன்னா புரிஞ்சுன்ட்டா, வந்திருக்கக்கூடியவன் யாருங்கிறத புரிஞ்சுன்றதுனால அம்பாளுக்கு அது தன்னை அழிக்காமல் அது அனுகிரகமாக மாறிடுது. அங்கே நிகிரகமாக இருந்தது, சிவனுடைய பெருமையை பேசி அங்கே நிகிரகமாச்சு. ஆனால் இங்கே சிவனுடைய பெருமையை பேசி அனுகிரகமாச்சு. அப்படி பரமேஸ்வரனுடைய பெருமையை எப்படி சொன்னாலும் அவன் நிகிரகம் பண்ண மாட்டான், அனுகிரகம்தான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை இந்த இடத்துல எடுத்து காமிச்சிருக்கார். இப்படி அம்பாள் சிவனை பற்றி பெருமையாக பேசி பரமேஸ்வரனை குளிர வச்சு திருப்தி அடைய வச்சு, அதனால தான் இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாராயணம் பண்ணணும்னு சொல்கிறது. காளிதாசனுடைய குமார சம்பவத்தையே பாராயணம் பண்ணுவான் உட்காந்துண்டு. ஏன்னா இது மாதிரி ஸ்தோத்திரங்கள்லாம் அதில் நிறைய இருக்குது. பரமேஸ்வரனுக்கு ஸ்துதி, எந்த தெய்வத்துக்குமே மனுஷனுக்கே அதுதானே. யாராவது ஒருத்தர் ஒன்றுமே இல்லைனா கூட அவனை ஸ்தோத்திரம் பண்ணால் அவனுக்கு பிடிக்கும். தெய்வங்களும் அப்படி தான். ஏதாவது ஒரு ஸ்லோகம் நாம் சொல்லிவிட்டோன்னா அவளுக்கு பரம திருப்தியாக, என்னை கொண்டாடினான் பார்த்தியா, என்னை பற்றி பேசினான் பார்த்தியா, என்னை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணான் பார்த்தியா அப்படின்னு தெய்வங்கள்லாம் அனுகிரகம் பண்ணுறதுக்கு காத்துன்னு. அப்படி இப்போ அம்பாள் தன் வாக்குனால் பரமேஸ்வரனுடைய பெருமையை முன் ஜென்மாவில் நான் அப்பாவுக்கு சொன்னேன், இப்போ உங்களுக்கே சொல்கிறேன், நீங்கள் என்னை தடுத்து ஆட்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ணுறா. ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணுறா, இன்டைரக்டாக மனசார, அன்றைக்கி நான் உங்கள் பேச்சை கேட்காமல் வெளியில் போனேன், இன்றைக்கி நீங்கள் என்னை வெளியில் போன்னு சொன்னாலும் நான் போகிறதா இல்லை, நான் தடுமாற மாட்டேன், தடுமாறுற மாதிரி இருந்தாலும் உங்களையே நினச்சிட்டு உங்களையே நான் அடைஞ்சே தீருவேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருக்கா. இதில் இன்னொன்று என்னென்னா, போன ஜென்மாவில் என்ன பண்ணணும், பார்வதி என்ன பண்ணியிருக்கணும், இது ருக்மிணி சந்தேஷம் மாதிரி 100 ஜென்மா எடுத்திருந்தாலும் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், உங்ககிட்டயே திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோ. சொல்லலை. நான் போக மாட்டேன், என் பர்த்தாக்கிட்ட நான் போக மாட்டேன், உயிரை விட்டாலும் விடுவேன்,
திரும்பி என் பர்த்தா கிட்ட நான் போக மாட்டேன்ற மனசில் சங்கல்பம் பண்ணிட்டான். பரமேஸ்வரன் இப்போ இந்த வாட்டி என்ன பண்ணிட்டா, நீ அந்த மாதிரியெல்லாம் சங்கல்பம் பண்ணாமல் ஒழுங்காக இரு அப்படின்னு. அதுக்காக தான் நானே வந்திருக்கேன். திரும்பி எங்கிட்ட வரமாட்டேன்னு நீ பாட்டுக்கு உயிரை விடுறேன்ட்டு என் பர்த்தாவை பற்றி தப்பாக பேசுகிறார் இவர், அதனால நான் உயிரை விட்டுறேன்னு. போன ஜென்மா மாதிரிலாம் இந்த ஜென்மாவில் பண்ணாத, இந்த ஜென்மாவில் ஒழுங்காக நீ என்கிட்ட வந்து சேரு அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணால், தக்ஷன் நிந்த பண்ண மாதிரி பண்ணலை. தக்ஷன் ரொம்ப டைரெக்டாக நிந்த பண்ணான். இவர் இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் இருக்காரேன்னு சொல்லியே இல்லை, இது மாதிரிலாம் இல்லை, யாரோ சொல்கிறா அதில் நீ கேட்டுன்னு இருக்காத அப்படின்னு அவள் மனசில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அவள் சரீரத்தை தியாகம் பண்ணாமல் மரணத்துக்கெல்லாம் போகாமல், ஏன்னா அன்றைக்கும் தபஸு தான், யோகத்தினால தான் விட்டா. இப்போவும் தபஸு நிறைய இருக்குது. இந்த தபஸெல்லாம் ஒரேடியாக அடுத்த க்ஷணம் எரிச்சிடும். அதனால் அவளுக்கு இன்டைரக்டாக மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்து, அம்மா நீ எங்கிட்டே சேர்ந்துரு போகிறோம், நானும் நீயும் சேர்ந்தா இருந்தால் தான் கைலாசத்தில் நன்னா இருக்கும், தம்பதிகளாக இருந்தால் தான் நன்னா இருக்கும். தனியாக நான் தட்சிணாமூர்த்தி நீ அம்பாள்னு இங்கே விமாலயத்தில் உட்காந்துட்டு இருந்தால் நன்னா இருக்காதுன்னு அப்படி சேர்த்துட்டான். அப்படி அழகாக காளிதாசன் ஒரு ஸ்லோகத்தையும் இந்த மாதிரி ரத்னம் பொதிச்சு சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் வச்சு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருன்னு இந்த இன்றைக்கி கட்டங்கள்லாம் அவ்வளோ அனுபவிக்கும்படியாக பிருந்துமா நமக்கு அனுகிரகம் பண்ணால். நடுவில் நம்ம பிருந்து வேற வந்துவிட்டான், உள்ளுக்குள்ளே கையை விட்டு பானையில் கையை விட்டு வெண்ணெய் திருடி அம்மா வந்தான்னு சொல்லி மாத்தரம் ஜாத்தரோஷம் அங்கேருந்து போனோமா வேண்டாமான்னு கண்ணை மூடின்ட்டான். நான் கடைசியில் எதுக்கு கண்ணை மூடினா, அவன் கண்ணை மூடி என்ன யோசிச்சான்னா, இப்படி பானையில் கையை விட்டு எங்கள் அம்மா கயத்தோடு என்னை பிடிக்கிற அளவுக்கு இந்த புண்ணியவதி என்ன பண்ணா போன ஜென்மாவில்னு யோசனை பண்ணானாம். யாராலையும் பிடிக்க முடியாத என்ன இவ பிடிக்கிறதுக்காக பின்னாடி நிற்கிறாளே, யார் இவ இந்த யசோதை அப்படின்னு ஒரு க்ஷணம் கண்ணை மூடி யோசனை பண்ணாலாம். இவ பெரிய ஆசாமின்னு தெரிஞ்சுதான். சரி வேண்டாம் இப்போ சாம மாட்டின்ட்டுடலாம், பாவம் அந்த புண்ணியம் அவளுக்கு அப்படியே இருக்கட்டும்னு டக்குன்னு கண்ணை திறந்து அம்மாட்ட மாட்டின்ட்டானான். இப்படி கிருஷ்ணன் எப்படி போனமா வேண்டாமான்னு யோசித்து கடைசியில் அம்மாவுக்கு அடிமையாயிட்டானோ, அதே மாதிரி பார்வதி போனமா வேண்டாமான்னு யோஜனை பண்ணி பரமேஸ்வரனுக்கு அடிமையாயிட்டான். ஆனால் காளிதாசன் என்ன சொன்னான், சிவன் அம்பாளுக்கு அடிமையாயிட்டான் தாசோஸ்மின்னு அப்படின்னு சொன்னான். நாம் பகவான்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணிட்டா பகவான் நமக்கு அடிமையாயிடுவான். நாம் அவனுக்கு அடிமையாயிட்டானாக்க அப்புறம் அவன் பக்த பராதீனனாக அவன் அம்பரீஷ சரித்திரத்தில் சொன்ன மாதிரி அவன் நமக்கு அடிமையாகுவான். இதுதான் பரஸ்பரம் இருக்கக்கூடிய பகவானுக்கும் பக்தனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். அப்போ ஏற்பட்ட ஒரு புண்ணிய சரித்திரத்தை குமார சம்பவத்தை ரொம்ப அழகாக இன்னும் ஒரு மணி நேரம் சொன்னால் கூட கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த ஸ்லோகத்தினுடைய அழகு அந்த மாதிரி. அதுவும் பிருந்தமாக எல்லாத்தையும் அலசி பார்த்து எடுத்து இந்த மெக்கானிக்கு ஓவரால் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. ஒரு வண்டியை கொடுத்தானாக்கா பாட்டாக கட்டி எடுத்து அப்புறம் அதுக்கெல்லாம் ஓவரால் பண்ணி எண்ணெயெல்லாம் தடவி மாட்டி கொடுப்பா பார்த்தீங்களா, அது மாதிரி மாட்டி கொடுத்துட்டுருக்கா நமக்கு. இந்த மாதிரி நமக்கு குமார சம்பவம்னா வெளியில் போனாலாம் யாரும் சொல்ல மாட்டா, கிடைக்காது. அப்போ ஏற்பட்ட ஒரு புண்ணிய சரித்திரத்தை சீக்கிரமாகவே அடுத்த 13ஆம் தேதி அன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். முத்துக்குமரன், அந்த முத்துக்குமரனை மேற்கொண்டு கல்யாண வைபவங்கள் எல்லாம், அதுவும் ராமநவமி புண்ணிய காலத்தில் ராமன் வேறு இல்லை பரமேஸ்வரன் வேறு இல்லைன்னு நம்ம பார்த்துட்டுருக்கோம். அப்போ ஏற்பட்ட புண்ணிய காலத்தில் வசந்த நவராத்திரி புண்ணிய காலத்தில் அம்பாளையும் பரமேஸ்வரனையும் ராமனையும் ஸ்மரிக்கும்படியாக இன்றைக்கி கார்த்தால தானே நம்ம பார்த்தோம் ராமாயணம் படிக்கக்கூடிய சமயத்தில். அப்படி எப்படி சிவனும் ராமனும் ஒன்றுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இந்த சிவனும் பார்வதியுடைய சம்வாதம். இதில் கடைசியில் ஒன்று சொன்னால், இந்த வந்தவர் அம்பாள் பக்கத்தில் வரும்போது இவர் அம்பாளுக்கு இவர் யாரோ என்னவோ புரியலையேன்னு பயந்தான்னு சொன்னான். அதே மாதிரி தான் இதே அம்பாள் சீதையாக இருக்கும் பொழுது ஆஞ்சநேய சுவாமி பக்கத்தில் வரும்பொழுது பயந்தா. அசோகவனத்தில் உட்காண்டிருக்கும் பொழுது என்னதான் இருந்தாலும் ஆஞ்சநேயர் அப்படி நெருங்குறாராம் பக்கத்தில். நெருங்கும்பொழுது பயம் வந்துடுது, ஏதாவது வேஷம் போட்டு யாராவது ராவணனே வந்துட்டானோன்னு. அதே மாதிரி தான் இங்கே யாராவது வந்துட்டாலோன்னு சொல்லி அம்பாளுக்கு பயம். அதாவது இங்கே இருக்கிற சரித்திரம் அங்கேயும் இருக்குங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். ராமனும் சிவனும் ஒன்றுங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். அப்போ ஏற்பட்ட சரித்திரம் இன்றைக்கி சிரவணம் பண்ணோம். நாளைக்கு வழக்கம் போல் கார்த்தால ராமாயண பாராயணம் ராமாவதாரத்திலேருந்து ஆரம்பித்து நடக்கும். எல்லோரும் சிரவணம் பண்ணி பரமஸ்வரேயஸ் அடையணும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு பாமா மம்மி அவர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறது. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. சத்குரு சுவாமினஹ ஆஞ்சநேய சுவாமினஹ.
कृष्णाहार